அங்கே சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான் இருக்கார், தில்லையில் அப்பர் சுவாமி இருக்கார். அப்பர் சுவாமி அந்த திருக்கூத்தை பார்த்துட்டு சொல்லனாத ஆனந்தம், என்ன ஆனந்தம்னு தெரியல, அப்படி ஒரு ஆனந்தம், பரவசம். ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காக சென்று தொழுமின்கள் சிற்றம்பலத்துள் நட்டம் என்று வந்தாய் அப்படின்னு கேட்டாராம். பாருங்க, அப்படி ஒரு அந்யோன்யமா இருந்தவருக்கு சீர்காழியில் ஒரு குழந்தை ஞானப்பால் உண்டு அற்புதமாக பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறதுன்னு கேட்ட உடனேயே, இல்லையா, சாமி சீர்காழியில் ஒரு குழந்தை அற்புதமாக பதிகம் பாடுது சாமி, கேட்ட உடனேயே என்ன சொல்லியிருக்கணும்? என்ன விடவா, அற்புதமாக பாடுது சாமி, என்ன விடவா அப்படின்னு இன்னைக்கு இருந்தவங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஞானசம்பந்தருக்கு முன்னாடி தேவாரம் பண்ணவர் அப்பரே, தோளுடைய செவியன் வருவதற்கு முன்பாகவே கூற்றாயினவர் வந்துருச்சு. அவர் தான் முதல்ல பாடினார், சீனியர் அவரு. அதான் அவர் என்ன நினைக்கிறாரு, ஞானப்பால் உண்டு ஒரு குழந்தை அற்புதமா பதியம் பாடுதா, சேவிக்கணுமே, அதை போய் இங்க தில்லை கூத்தனா அங்க அந்த குழந்தையா, ஞான குழந்தையா, ஒரு முடிவு எடுத்தார். நீ எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்ப, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு முடிவு எடுத்துட்டார். யார? ஞான குழந்தைய. கிளம்பிட்டாரு. முதல்ல எப்படி கிளம்ப முடியும் இந்த இடத்த விட்டுன்னு நினைச்சு அவ்வளவு ஒரு ஈர்ப்போட இருந்தவர் ஞானசம்பந்தர்னு கேட்ட உடனேயே நான் சென்று பார்த்து தரிசித்து வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தில்லையிலிருந்து சீர்காழிக்கு வராருங்க. என்ன பாட்டு சீர்காழியில் நம்ம பெரிய புராணத்தில் நம்ம சேக்கிழார் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, 1 கோடி போரும், 1 கோடி, ஒரு பாட்டுக்கு 1 கோடி போரும். ஆனால் இப்போ கோடி இருக்கிற மதிப்புக்கு கோடான கோடி பெறும், அப்படி ஒரு பாட்டு. தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு, வரும்போதே தொழுதுகிட்டே வராறாங்க. யார்? அப்பர் சுவாமி. ஞானசம்பந்தரை அந்த கேட்ட உடனேயே கை 2 மேலே போயிடுச்சு. தொழுது அணை உற்ற, அணைந்து தொழலை. நம்ம பார்த்தவொன்னு தானே கும்பிடுவோம் யாரையும். ஒருத்தர் பார்க்க போகிறோம், அவர் உள்ளே இருக்காரு, உள்ளே நுழைஞ்சி அவரை பார்த்தவொன்னு தானே கும்பிடுவோம். அதில் கூட சில பேர் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, கும்பிடுறாரா பார்த்துட்டு கும்பிடுவோம் அப்படின்னுட்டு. இவர் போகும்போதே கும்பிட்டுக்கிட்டே போகிறாராம். தொழுது அணை உற்ற, சாதாரணமானவரா? ஆண்ட அரசு, பெருமானால் ஆட்கொள்ள பெற்ற அரசு. தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு, தொண்டர் குழாத்திடையே சென்று, தொண்டர்களுக்கு நடுவில் போகிறார், எல்லாம் வழி விடுறாங்க. அதுக்குள்ள அந்த குழந்தை கேள்விப்பட்டுருச்சு, ஞானசம்பந்த பெருமான். அது 3.5 வயசு தானே, அப்போ தானே பாட ஆரம்பிச்சிருக்குது. அது உடனே முனைஞ்சி எழுந்திருச்சு, நின்று வருது. அப்படி வருது, அவர் வரார். தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. 78-80 வயசு சுவாமி அந்த குழந்தைய பார்த்த உடனேயே கீழே குனிஞ்சி அந்த திருவடியை தன்னுடைய 2 கரங்களினாலே பற்றுகிறார். என்ன உயரம் நீங்க பார்க்கணும். குழந்தை, நாம இப்பதான் சிவபெருமானாலேயே நாவுக்கரசர் என்கிற பட்டம் பெற்றவர் இல்லையா? சிவபெருமான் பேர் வச்சிருக்கார நாவுக்கரசர்னு. அப்படிப்பட்ட நாம், இந்த குழந்தை இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த திருவடியை போய் பற்ற போகிறாருங்க.
என்ன பணிவு, அதுதான் சைவம். சைவம் என்பது பணிவு. அங்க போய் அப்படி அந்த திருவடியை பற்ற போகிறார். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. அவரும் உடனே கையை பிடிச்சிட்டார். இக்குனோண்டு கரம், அது குழந்தை கரம், அது எவ்வளோ அப்பர் சுவாமி, அது உலகார வேற பண்ணுது இல்லையா? அந்த ரெண்டு கருத்தையும் என்ன பண்ணாரா, அப்படியே பிடிச்சிக்கிட்டாராம். அந்த ரெண்டு கருத்தையும் பிடிச்சி என்ன பண்ணாரு, பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர் தம் கரங்கள் பற்றி எடுத்து இறஞ்சி கண்ணுல ஒத்திக்கிச்சான். ஞான குழந்தை. யாரு கரத்தை? அவர் திருவடியை பிடிக்க வந்தார். இந்த குழந்தை அந்த கரங்களை பற்றி கண்ணுல ஒத்திக்கிச்சான். ஏன்னா இந்த ரெண்டு கரங்கள் தானே இந்த சைவத்திற்கு உழவாரத்தை அறிமுகம் செய்து தந்த கரங்கள் என்று சொல்லி அதனை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். எடுத்து இறஞ்சி கண்களிலே ஒற்றிக்கொள்ளுகிறார் அந்த திருக்கரத்தை. விடை மேல் வருவார் தம்மை. யார் இவரு? அவரை சொல்லணும் இல்ல? அவரை அழுது அணை தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு, அவரை சொல்லிட்டோம். இவரை சொல்லணும் இல்ல? இவர் யாருன்னு ஞானசம்பந்தர்னு சொல்லி இருக்கலாம். ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க. பழுதில் பெரும் காதலுடன் எடுத்து இறஞ்சி விடை மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர். இவர் யாரா? விடை மேல் வருவார் தம்மை. ரிஷபாரூடராக வருகின்ற பெருமானை அழுது அழைத்து கொண்டவர். ஞானசம்பந்த பெருமான் எப்படி அழைச்சுக்கிட்டார்? அவரை எப்படி அழைச்சுக்கிட்டாரு? அழுது அழைத்து கொண்டவர். ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகிறார், சிவபெருமானை அழுது அழைத்து கொண்டவர்னு சொல்றார். ஞானசம்பந்தர்னு சொல்லுவதற்கு பதிலாக சிவபெருமானை அழுது அழைத்து கொண்ட பெருமான். நம்ம கூட அழுதா வருவான், அழுகதான் வரமாட்டேங்குது. வந்தா வந்துருவாரு, எதுக்கும் அழுக வருது. ஆனா நீ வல்லியப்பா அப்படின்னு நினைச்சா அழுக வரல. அந்த அழுக மட்டும் வந்துருச்சா வந்துருந்துருதுன்னு வச்சுங்க, அவர் வரதை யாரும் தடுக்க முடியாது. அழுதால் உன்னை பெறலாமேன்னாரு மணிவாசக பெருமான். ஆனால் நமக்கு அந்த அழுக அந்த மாதிரியே ஒரு அழுக வந்ததுன்னா உள்ளம் கசிந்து, அதனால தான் அதை கடைசியில் பாடும்போது சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. மந்திரம் இருக்கு, சொல்ற விதம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும், அவ்வளவுதான். அதைத்தான் அவருடைய லாஸ்ட் மெசேஜா சொல்லிட்டு போனார். கடைசி செய்தி ஞானசம்பந்த பெருமான் இந்த உலக மக்களுக்கு பார்த்து சொன்னது. விடை மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர். என்ன சொன்னாரா? அவரை பார்த்து நாவுக்கரசரேன்னு கூப்பிட முடியாது, அவர் பெரியவர், பேர் சொல்லி அழைக்க அஞ்சுகிறார் ஞானசம்பந்தர். அப்பரே என்ன, அப்பதான் அவர் பேர் வைக்கிறார் அப்பர்னு. சாமி ஒரு பேர் வச்சார் நாவுக்கரசர்னு. அடியாரிலேயே மிக உயர்ந்த குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் ஒரு பேர் வச்சார் அப்பர்னு. இந்த ரெண்டும் தான் நிலைச்சது சுவாமிக்கு. மருள் நீக்கியார் போயிடுச்சு சொல்றோம், வரலாறு சொல்லுகிற பொழுது மருள் நீக்கியார்னு சொல்லுகிறோம். ஆனால் நாவுக்கரசர் எனும் நன்னாமம் நயப்புற உலகேழினும் மண்ணுக அப்படின்னார். அந்த பேர் நிலைச்சது சாமி வச்ச பேருங்கிறதுனால தான் நாவுக்கரசு எனும்
நாமமே எழுதியும் கூறியும் என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி அப்படின்னு இந்த ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டார் அவரு. அந்த நாவுக்கரசு 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 எனும் ஒரு சொல்தான் எழுதியும் கூறியும் என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி. அப்பரே என்ன அவர் என்ன சொன்னாரு பதிலுக்கு? மகனேனாரா? அப்பரே அப்படின்ன உடனே அடியனேன் என்றார். அடியனேன்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமை எழுத்துக்கு அடங்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் தொடங்கின காலமாக, மனித இனம் தொடங்கின காலமாக, இந்த மனிதன் நாகரிகத்திற்கு உட்பட்டு வளர்ந்த காலமாகட்டும், அல்லது பல்வேறு சமயங்கள் தோன்றிய அந்த காலமாகட்டும், உலகம் தொடங்கிய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் யாரும் செய்திராத ஒரு அற்புதத்தை செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான். யாரும் செய்திராதன்னு மட்டுமல்ல, யாரும் செய்ய முடியாத, யாரும் செய்ய முடியாத ஒரு உயர்ந்த அந்த அற்புதத்தை செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். நினைத்து பார்க்கவே நமக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய. சைவர்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கணும் இந்த விஷயத்தில். தம்முடைய சமய இரும்பூது இருக்கணும். சமய இரும்பூது, நான் நீர் பூசுகின்ற நெறியில் நிற்கின்றவன், அந்த இரும்பூது, அந்த மகிழ்ச்சி. இருமாந்து இருப்பன்கொலோ சிறுமான் ஏந்தி சேவடியின் கீழ் இருமாந்து இருப்பன்கொலோன் என்று சொல்லுகிறார் அப்பர் சுவாமி. ஆகையினாலே இப்ப நம்ம பொதுவாகவே நமக்கு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சிறப்பானவற்றை நாம் அடைவோம். ஆனால் சிறப்பானவற்றை மற்றவர்கள் அடைந்தால் பல பேர் சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? சில பேர் கொஞ்சம் இதாக நினைப்பாங்க. சில பேர் வாழ்த்துறதே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நாள் வேலை இல்லாமல் ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிடும். அவன் போய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கலான்னு போய் அவங்ககிட்ட சொல்லுவான், அந்த பெரியவர்கிட்ட, ஐயா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சா? ஓ வணக்கம்மா, நல்லா இருப்பா, நல்லா இரு சொல்கிறாரு. மூக்குலையும் காதுலையும் புகை வரும். இவர் ஒன்றும் வாங்கி கொடுக்கல, அது தானா வேலை வந்துருச்சு, அவர் வாங்கிட்டார். அதை வாழ்த்துறதுக்கு கூட மனசு வராது. மற்றவர்கள் பெறுகிற அந்த வாழ்வு, சிலர் சரிப்பா கஷ்டப்பட்டு இருந்தா வேலை வாங்கிட்டேன் போ நல்லா இரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மகிழ்ச்சி அடைவார்கள். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டான், வேலை வந்துருச்சு, நல்லா இருப்பா, குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, அப்பா அம்மாவை பார்த்துக்க என்று சொல்லுவார்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எப்படி இல்லைங்களா? நான் சொன்ன ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? இல்லை நான் ஏதோ புதுசாக சொல்கிறேன், நான் வேற்று கிரகத்து ஆட்களை பற்றி பேசுகிறேன்னா? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது தானே. மற்றவர்கள் ஏதாவது ஒரு சிறப்படைந்தால் அதை கண்டு மனம் வெதும்புகிறவர்களும் உண்டு, அதை கண்டு எந்த மாற்றமும் இல்லாதவர்களும் உண்டு, அதை கண்டு மகிழ்ச்சி அடைவர்களும் உண்டு. அப்படி தான் நாம் பார்த்துருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி போய் அவர் கஷ்டப்படுற ஒருவனுக்கு ஒரு வேலையை வாங்கி தருகிறவர்கள், அவர்கள் கஷ்டப்படும் போது ஒரு வேலை வாங்கி தர இரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையே வாங்கி கொடுப்பார்கள். அவர்கள் இவர்களுக்கெல்லாம் மேலே நிற்கிறவர்கள். ஒரு சிறப்பான பொருளை அப்படி தருகின்ற பொழுது, ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிறந்த ஒரு நிலையானது நமக்கு கிடைக்கிறது, அதை நாம் அடைகிறோம். அதை நாம் அடைகிற பொழுது அதை நாம் மட்டும் பெற வேண்டும் என்கிற எண்ணம் தழைத்து ஓங்குமா, அல்லது எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும்ங்கிற எண்ணம் தழைத்து ஓங்குமா? அது பாரு இல்லைங்களா? ரேஷன் கடைக்கு போனார் சக்கரை வாங்கலான்ட்டு, பேரலாக அந்த கெரசின் இறங்குச்சு. என்னங்க கெரசின் ஊற்ற போகிறீங்களா? இப்போ தான் வந்தது ஊற்ற போகிறேன்னார். ஐயோ கேன் எடுத்துகிட்டு வரல,
பர்ஸு எடுத்துகிட்டு வரலையே, நான் உடனே வீட்டுக்கு போய் அதுக்கு காசை எடுத்துகிட்டு கேனையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்கு வரார். திண்ணையிலேயே பக்கத்து வீட்டுக்காரன் உட்காந்துருக்கான். எங்கே யார் ரேஷன் கடைக்கு போனேன், திரும்பி வந்துட்டேன்னு. அவன் உடனே சொன்னான், பைய வச்சுட்டு போயிட்டேன், மறந்துட்டு எடுக்கிறதுக்காக வந்தேன்னா. கெரசின் ஊற்றுறாங்கன்னு சொன்னால் அவன் போயிடுவானான். இவன் ஊற்றலை கெரசின, அது அரசு ஊற்றுது. அதை சொல்கிறதுக்கே கூட பாருங்க மனசு வர்றதில்லையே, யோசிக்கிறான். அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு போய் நம்ம கஷ்டப்பட்டு கெரசின் ஊற்றுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு திரும்பி வந்து நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறோம். இவன் கஷ்டமே இல்லாமல் இங்கே உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்து கெரசின் வாங்கிடுவானா? எப்படி வாங்குறான் பார்க்குறேன். அப்படிதான் நமக்கு தோணும். ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் நிகழ்ந்தது. ஆச்சாள்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமநல்லூர் பெருமானிடம் போய் சொல்லுகிறார், சாமி என்னையும் இந்த சிக்கல்ல இப்படி இழுத்து விட்டிருக்கிறீரே, நான் திருக்கோயில்கள்லாம் சென்று சென்று பாடுகின்றவனாயிற்று, இப்படி இல்லறத்திலே இருந்தால் எவ்வாறு உனக்கு நான் தொண்டு செய்ய முடியும்? இந்த மாதிரி தொண்டுக்குத்தானே என்னை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர். நான் திருக்கோயில்கள் தோறும் சென்று பாடுகிற நான், மக்களை நெறிப்படுத்துகின்ற நான், சைவ நெறியை பரப்புகின்ற நான், இப்படி இல்லற நெறியிலே நின்று விட்டால் என் பணி தடைப்படுமே, தங்கள் திருவுளம் என்னன்னு தெரியலையே சாமி, இந்த இல்வாழ்வு வந்து இங்கு சூழ்ந்ததே அப்படின்னு வருந்தினார். உடனே அவர் என்ன சொன்னார், பாரு வருத்தெல்லாம் படாத, திருமணம் பண்ணிக்கிட்ட, நீ வரணும்னு விரும்பினேன்னா இதோ இப்போ ஜோதி கிளம்பும். இந்த மூலவராக இருக்கக்கூடிய என்னிடம் மிகப்பெரிய சோதி எழும். நீயும் மனைவியை கையை பிடித்து அழைத்து கொண்டு அதில் தெரிகிற வாசல் வழியாக வந்துரு அப்படின்னு சாமி சொன்னார். இவர் நல்லா கேட்டுக்கிட்டார். சாமி இந்த வாசல் வழியா என் மனைவியை அழைத்து கொண்டு உள்ளே வந்துடணுமா? ஆமாம், இந்த மனைவியை கையை பிடிச்சிட்டு உள்ளே வந்துடு. நீ வந்த உடனே அந்த கேட் க்ளோஸ் ஆகிடும், நீ வந்துருனார். இவர் யோசிக்கிறார், நாம் போறதுக்காக சிவலோக கதவு திறக்கப்பட்டு விட்டது. சிவலோக கதவு திறந்து என்னை திருமணம் செய்து கொண்ட இவளையும் அழைத்திருக்கிறார் சாமி. ஆனால் நான் போனால் தான் இந்த கதவு மூடிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நான் செல்வதற்கு முன்பாக யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் சிவலோகம் அனுப்பி வைத்து விட்டால் கடைசியில் நான் சென்று இந்த கதவு அடைக்கட்டுமே என்று சொல்லி இந்த வழியாக சிவலோகம் செல்ல விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து இதன் வழியாக செல்லலாம் என்று அழைத்தாரே. உலகம் தொடங்கிய நாள் முதலாக சிவலோக பதவி தனக்கு கிடைத்த பொழுது அதனை மற்றவருக்கு வழங்கிவிட்டு பிறகு கடைசியில் தான் எடுத்துக்கொண்ட ஒரு அருளாளர் இந்த உலகத்திலே ஞானசம்பந்தரை தவிர. ஏங்க ஒரு ரிஸ்க் தானே, ஒரு 10 பேர் உள்ள பண்ணணும், டக்குனு கதவை சாத்திருச்சுன்னு வச்சுங்க, ஞானசம்பந்தர் வெளியில் மாட்டிக்கு வர, ஞானசம்பந்தர் மாட்டிக்கு வர இல்லையா? நமக்காக திறந்திருக்கு. சாமி அந்த உத்தரவெல்லாம் கொடுக்கல. நல்ல கவனமாக கேட்கணும். சாமி உனக்கு யாரெல்லாம் விருப்பமோ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாப்பான்லாம் சொல்லலை. நீ உன் மனைவி அழைச்சி கொண்டு உள்ளவான்னு தான் சொல்லியிருக்கார். 2 பேருக்கு கொடுத்த விசாவை அத்தனை பேருக்கு விசாவா கன்வெர்ட் பண்ணி அத்தனை பேரையும் உள்ளார அனுப்பிச்சார். யாருக்குங்க இந்த கருணை உள்ள வரும் சொல்லுங்க? நீ சகலரா, நீ பிரளயாகலரா, நீ விஞ்ஞானகலரா, உனக்கு இருவினை ஒப்பு வந்துருச்சா, உனக்கு மலபரிபாகம் வந்துருச்சா, உனக்கு சத்திரிபாதம் வந்துருச்சா, ஒரு கேள்வி கிடையாது. ஜபார் திருநீர் பூச்சிருக்கேல்ல, சாமி கூப்பிட்றார், போறியா? சாமி எப்போ கூப்பிடுவார்னு பார்த்துட்டு இருந்தேன், ஓடிடு உள்ளார. சாமி நான் விறகு எடுத்துட்டு வந்தேன், பரவாயில்ல போ உள்ளார. இன்னார் என்று கணக்கு இல்லாமல், இன்னவர் என்று தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் அத்தனை பேரும் சிவலோக பதவி அடைவதற்குரிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பை சிவம் வழங்குவதற்கு முன்பாக சிவமாக நின்ற திருஞான சம்பந்தர் வழங்கினாள் என்று சொன்னால் இன்றைய தேதி வரைக்கும் நம்முடைய அத்தனை குறைகளையும் நீக்கவல்ல குருநாதராக விளங்குகிறவர் திருஞான சம்பந்த பெருமான். அதனால தான் அவருக்கு சிவிகை கொடுத்தார்.
கடியவிழ் கடுக்கை வேணி தாதை போல் கணக்கண் மீன கொடியனை வேவ நோக்கி குறையிறந்தாள். அன்னவன் கற்பின் பிடியன நடையாள். ஒரு அற்புதமான பாட்டு நம்முடைய பரஞ்சோதியார் சொல்லுகிறார். பின்னுயிர அழித்து காத்த முடியனி காழி மாட முனிவனை வணங்குவாம் என்று திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். அதில் சொல்லுகிற பொழுது சிவம் வேறையா திருஞான சம்பந்தர் வேறையான்னு கேட்கிறார். சிவம் வேறையா திருஞான சம்பந்தர் வேறையா? ரெண்டு பேரும் ஒருத்தர் தானேங்கிறார். இப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? மீன் கொடியன அப்படி கணக்கண்ணில் பார்த்து எரிச்சார். தெரியுமா யார் மீன் கொடியன்? மன்மதன். மன்மதனுக்கு கொடி மீன் கொடி. அவனை அப்படி கணற்கண்ணால பார்த்தார். யாரு? சிவபெருமான். அவ்வளோதான், உடம்பு முழுக்க வெப்பு. யாருக்கு? மன்மதனுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தர் தன்னுடைய கணற்கண்ணினாலே அந்த நெருப்பை மீன் கொடியன் யாரு? இங்க பாண்டியன், அவன் மேலே ஏவினார். எப்படி ஒப்புமை சொல்றாரு பாருங்க. அங்க சிவபெருமான் அங்க மன்மதனை நெருப்பில் பீடித்தார். இங்கே ஞானசம்பந்தர் நெருப்பினாலே பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனுக்கும் மன்மதனுக்கு இருக்கிற ஒப்புமை என்னன்னா, ரெண்டு பேரும் மீன் கொடியர்கள், ரெண்டு பேருக்கும் கொடி மீன் தான். அப்படி வேவ நோக்கினார். அங்க மன்மதனை எரிச்ச உடனே ரதிதேவி வந்து காலில் விழுந்து கதறி அழுகிறாள். போவென்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதெழுப்ப மாட்டாரோ, நின் தாதை வலியர் என்பார், நான் இங்கே அரற்றிடவும் தூங்கினானோ. நதி அழறா. போவென்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதெழுப்ப மாட்டாரோ, நின் தாதை வலியர் என்பார். உங்க அப்பா ரொம்ப வலிமையானவர். யார்? திருமால். திருமால் தான் மன்மதனுடைய அப்பா. நின்தாதி வலியர் என்பார், நான் இங்கே அரற்றிடவும் வந்திலனால். இவ்வளோ கத்துற அழற, உங்க அப்பா வரல, தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உறங்கி நானோ பார்க்கடல்ல. கடைசியில் சொன்னா, வேவென்று நின் சிரத்தில் விதித்திருந்தால் அவரை எல்லாம் நோகலாமோ. உன் தலையில வேகணும்னு எழுதியிருக்கு அப்படின்னு அழுதா பாருங்க. அழுது சிவபெருமான்கிட்ட மண்டிட்டு, பெருமானே பெருமானே பெருமானே, கைலாயத்துக்குள்ள ஒருத்தி அமங்கலி ஆகலாமான்னு கேட்டா. அப்ப சுவாமி சொன்னார், எழுப்பி தருவோம், திருமணத்தன்று எழுப்பி தருவோம், கவலை இருக்க, உனக்கு மட்டும் தெரியவாள்னு சொல்லிட்டு அவன் தெரிவான் அப்படின்னு. அப்ப இறந்து வேண்ட அவளுக்காக. அது போல இங்கேயும் பாண்டியவனனுக்கு வெப்பு நோய் வந்த உடனே அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரை போய் பார்த்து, பெருமானே சுரத்தினாலே அவர் அவதிப்படுகிறார், தாங்கள் அருள வேண்டும்னு கேட்ட உடனேயே சிவபெருமான் அருள் செய்தது போலவே ஞானசம்பந்தரும் வந்து அந்த சுர நோயை நீக்கினார். ஆகையினாலே சிவபெருமான் வேறல்ல, திருஞான சம்பந்தர் வேறல்ல, இருவரும் ஒருவரேன்னார். ரெண்டு பேரும் ஒருத்தர்னா சொல்லணும்ல. இப்போ ஞானசம்பந்தரை பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ எல்லா அது நம்ம வந்து இந்த கூர்மையாக அந்த வரலாறை பார்க்கணும். ஞானசம்பந்தர் எல்லா அடியார்களும் அருளாளர்களுமே பக்குவம் பெற்று அருள் நிலையை பெற்றார்கள். இந்த பக்குவத்திற்கு வருகிற வரை அவர்கள் உலக நடையில் அவர்கள் உலகாத்தமாக இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள், பக்குவம் பெறுகிற வரைக்கும். இல்லைங்களா? சரி. சுந்தரர், மாணிக்கவாசகர், அப்பர் சுவாமி எல்லாம் உயர்ந்த அருளாளர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த அருள் வாழ்க்கை பக்குவம் எய்துகிற வரைக்கும் பல்வேறு நிலைகளிலே இந்த பிராரத்த வினையை அனுபவித்தவர்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் திரு அவதாரம் செய்த நாள் தொட்டு
ஆச்சார்புரத்திலே அந்த அக்னிக்குள்ளே நுழைகிற, அந்த சிவஜோதிக்குள்ளே நுழைகிற வரைக்கும் ஒரு வினைப்பயனை கூட அனுபவிக்காத ஒரே அருளாளர் திருஞான சம்பந்தர் ஒருவர் தான். ஒரு வினைப்பயன் கூட அனுபவிக்கல. வினையே கிடையாது அவருக்கு, ஒரு வினைப்பயன் கிடையாது. 3 வயசுலேயே ஆட்கொண்டு விட்டார். அதனாலதான் அவர் அழுகிற பொழுது சேக்கிழார் கேட்கிறார், இந்த குழந்தை அழுதுது, அது சொல்லுகிற பொழுது அப்பாவை காணுன்னு அழுதிச்சா இல்ல அந்த அப்பா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டார். இந்த அப்பாவை காணும்னு அழுதுதா இல்ல அந்த அப்பாவை காணும்னு அழுதுச்சா? சாரும் பிள்ளைமைதானோ மேலை சார்பு உணர்ந்தோம் அது அழுதது. அப்படி அழுத உடனேயே தான் அப்பாவை நினைச்சு அழுதிருந்தால் சிவபெருமான் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. உலக விவகாரங்களிலே ஈடுபட்டு கொண்டு அதிலே துன்புறுகிறவர்களுக்கு பெருமான் உய்வு செய்வதற்காக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த துன்பத்தை நீக்குவார், ஆனால் அது வேறு சாதனங்களினாலே நீக்குவார். ஆனால் உலக உறவை எண்ணி அழல, சிவ உறவை எண்ணி அழுததுனால தான் சிவபெருமான் வந்தார். நாம் சிவத்தை நினைத்து அழுதால் சிவபெருமான் வருவார். அதனால் அவர் எண்ணி அழுதார், வந்தார், ஞானப்பால் கொடுத்தார் பெருமானுக்கு. அப்ப நீங்க இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. சுந்தரருக்கு சிவபெருமான் 5 தடவை மார்வேஷத்தில் வந்தார். எத்தனை தடவை? 5 தடவை. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எத்தனை தடவை? 5 தடவை. 5 தடவையும் வந்திருக்க ஒரு சிவபெருமான்னு சுந்தரர் கண்டுபிடிக்க முடியல. 5 தடவையும் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல வந்தார்ல, முதல்ல கல்யாணத்தில் வந்து கலாட்டா பண்ணார்ல, அப்பவும் தெரியல. 2வது சித்தவட மடத்தில் திருவடி சுட்டினார்ல, அப்பவும் தெரியல. ஏன் காலை தூக்கி மேலே போடுறீர்னார், அப்பவும் தெரியல. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. 3ஆம் தடவை விருத்தாச்சலம் போகிறதுக்காக நிற்கிற பொழுது, இதுதான் விருத்தாச்சலம் போகிறதுக்கு வழியான்னு கேட்டவுடனே அவரை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்பவும் அவர் அடையாளம் தெரியல. திருக்கச்சூரில் பசியோடு உட்கார்ந்து இருக்கிறார். மனைகள் தோறும் சென்று இறந்தார். அப்பவும் அவர் அடையாளம் தெரியல. திருக்குறுகாவூரில் சாப்பாடு கொடுத்தார், குறுகாவூர், அப்பையும் அவர் அடையாளம் தெரியல. 5 தடவை வந்திருக்கார். 5 தடவையும் இவர் கண்டுபிடிக்க முடியும். அப்பர் சுவாமிக்கு திருப்பங்கிலியில் வந்தார், சாமிக்கு தெரியல வந்தவர். சிவபெருமான் தான் வந்தார், பசி போக்க உணவு தந்தார், ஆனால் தெரியல. மணிவாசகருக்கு குதிரை வீரனா வந்தார், ஆசிரியனா வந்தார். எல்லாம் மாறி வேஷம், எல்லாம் மாறி வேஷம். குதிரை வீரனா வருகிற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குதிரைகள் நிற்குது. எல்லாம் அழகழகாக நிற்குது. குதிரைங்கள்லாம் உயரமாக நல்ல சுழியோடு நிற்குதுங்க. அத்தனை குதிரைங்களும், குதிரை வீரர்களும் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. பாண்டிய மண்ணு குதிரைகளை எல்லாம் பார்க்குறான். அந்த குதிரைகளை இப்படி பார்க்க முடியுமா? அந்த குதிரையை இப்படி பார்க்குறான். அவ்வளோ உயரம் குதிரையெல்லாம், அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு ஜாஸ்தி கவர்ச்சி இருக்கும் இல்லையா? தானே உலக இயற்கை. அத்தனையும் டூப்ளிகேட்டு ஆன்னு பார்த்துருக்கோம். இப்போ சினிமாவில் போய் எப்படி பார்த்துட்ருக்கோம்? அத்தனையும் டூப்ளிகேட்டு. ஆனால் திறந்த வாய்க்குள்ளே ஈ போகிறது கூட தெரியாமல் அது அப்படி தான் பார்த்துட்ருக்குறோம். சரி விடுங்க, அது வேறு டாப்பிக்கு. அப்போ இந்த குதிரைகள்லாம் எல்லாம் நரிகளை தானே பண்ணி வச்சிருக்கிறாரு. இவர் அதையே பார்த்துட்டு இருக்கான் பாண்டியன். பாண்டியன் குதிரைகளை பார்த்து கொண்டு இருக்க, மணிவாசகர் குதிரை வீரர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த வீரரில் நம்மால் யார் அப்படின்னு பார்க்குறாரு. இதில் நம்மால் யார்? எல்லாம் அழகாக இருக்கு. ஏன்னா பூதகணங்களை எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்துட்டார். எல்லா பூதகணமும் வந்துருச்சு. எல்லா குதிரையும் டூப்ளிகேட்டு. ஒரே ஒரு குதிரை, வேத குதிரை, அது மட்டும் ஒரிஜினல். அதை சாமி கூப்பிட்டு வந்திருக்கார்.
அப்போ இவருக்கு அடையாளம் தெரியல, இப்படியே தேடுறாரு எங்கே இருக்கிறாருன்னு. உடனே சுவாமி என்ன பண்ணுகிறார், நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு இருமி அப்படி அந்த வெள்ளை அங்கி இருக்கு இல்லையா, அதை அப்படி விலக்கி காட்டினார். அதில் செடுஞ்சோதி தெரிஞ்சது. இதுதான் சிவபெருமான அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டார். முக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அப்படின்னார். இப்படி எல்லாத்துக்கும் அப்பராகட்டும், சுந்தரராகட்டும், மணிவாசகராகட்டும் எல்லாத்துக்கும் மப்டியில் வந்திருக்கார். ஆனால் திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு தடவை கூட மாறு வேஷத்தில் வந்தது கிடையாது. வரும்போதெல்லாம் ரிஷபாரூடராக வந்துதான் காட்சி கொடுத்திருக்கிறார். வரலாறு பாருங்களேன், நீங்கள் எங்கேயாவது மாறு வேஷத்தில் வந்து இவர் கண்டுபிடிக்க முடியாமல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு கூட கிடையாது. இப்போ ஞானசம்பந்தர் என்று நாம் எண்ணுகிறவர் நம்முடைய பரமகுருநாதர். பரமகுருநாதராக இருக்கக்கூடிய அவர் தந்த உபதேசம்தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற தேவாரம். அந்த தேவாரம் தான் நமக்கு அற்புதமான உபதேசமாக கருதப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் நிரம்ப பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். அதில் பல இது நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. அப்படி பல பதிகங்கள் கிடைக்காமல் போனாலும் கூட கிடைத்த பதிகங்களினாலே நாம் பெற வேண்டிய பயன் நிறைய இருக்கிறது. அவற்றை நாம் பெறலாம் என்றுதான் நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி விட்டு சென்று இருக்கிறார்கள். சுவாமி அப்படி ரொம்ப அற்புதமாக வலஞ்சுழியில் அருளி செய்த ஒரு பதிகம்தான், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து கேட்பதாக அவர் அமைத்திருந்தாலும் கூட ஆனால் இது என்ன பொருள்னா, நெஞ்சமேன்னு பெரியவங்க சொல்றது யாரை குறிக்குதுன்னா நம்மை குறிக்கிறது. நம்ம பார்த்து நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்வது போல அது அமைத்திருக்கிறார். அது பெரியவங்களுடைய சமாச்சாரம். அப்பர் சுவாமி தான் கொஞ்சம் கடுமையா நம்மளை பார்த்தே சொல்லுவார். ஆனால் ஞானசம்பந்தர் அவ்வாறு சொல்லுவது குறைவு. ஆகையினால தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவது போல இந்த பாடலை அமைத்திருந்தாலும் இது உண்மையிலே யாரை பார்த்து சொல்லுவதுன்னா நம்மளை பார்த்து சொல்லுவது தான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே நெஞ்சமே இருங்கடல் வையத்து, முன்னை நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள், மண்ணு காவிரி சூழ்த்திரு வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தி பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. அதாவது ஞானசம்பந்த பெருமான் சிவநெறியினுடைய ஒரு முக்கியமான செய்தியை இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். அன்பு நெறி என்பது சிவநெறி, சைவ நெறி. அன்புதான் நமக்கு. அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த அன்பினுடைய பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது அன்பானது தயவாக மாற வேண்டும், இரக்கமாக மாற வேண்டும். அந்த அளவுக்கு அன்பு பெருக வேண்டும். அதுதான் நம்முடைய சைவ நெறியிலே முதல்ல இல்லற நெறியிலே தொடங்குகிறது. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அன்பு
உள்ளத்தளவிலே பரவுகின்ற அன்பாக அது முகிழ்க்க வேண்டும். அப்படித்தானே முகிழ்க்கிறது இந்த சிவநெறியில். கணவனும் மனைவியுமாக 70 வயசு ஆயிடுச்சு. கணவனும் மனைவி 70வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அந்த காலனியில் இருக்கிறவங்களாம் அந்த கணவனும் மனைவி 70 வருஷம் மிகச்சிறப்பாக அதை கொண்டாடணும்னு எல்லாரும் அவர்களை தம்பதியை உட்கார வச்சு 70 வருஷம். அவருக்கும் 70, இந்த அம்மாவுக்கும் 70 வயசு. 2 பேரும் இந்த இல்லற வாழ்விலே அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்கன்னு மகிழ்ச்சியாக எல்லாரும் அந்த காலனியில் இருக்கவங்க. அப்போ ஒரு போட்டி வைக்கலான்னு, ஊசி நூல் கோக்கிற போட்டி. அந்த அம்மாவே என்கிட்ட இருக்கு ஊசின்னு எடுத்துகிட்டு வந்துருச்சு. அப்போயாவது உஷாராகிருக்கணும். அந்த அம்மா ஒரு ஊசி, இவர் ஒரு ஊசி எடுத்து நூல் கோக்குறாங்க, மணிக்கணக்காக ஆயிற்று. கடைசியில் இந்த அம்மா கோத்துருச்சு. வெற்றி. அவர் இன்னும் கோத்துட்ருக்கார். இன்னும் கொஞ்ச நாடி பார்ப்போம் அவர் கோப்பாருன்னு. இந்த அம்மா சொல்லிச்சு, இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தாலும் அவர் கோக்க மாட்டாருன்னு. ஏன்? அவர் கையில் இருக்கிறது ஊசி இல்லை, குண்டு ஊசின்னு. நான் தான் கொடுத்தேன்னுச்சு. அவர் சொன்னார், கொடுத்தப்பவே தெரியும் குண்டு ஊசின்னு, என் சம்சாரம் ஜெயிக்கட்டுமேங்கிறதுக்காக நானும் கோக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன். இதுதான் வாழ்க்கை. மனைவியிடம் தோற்று போகலாம் என்று கணவன் நினைக்கிற பொழுது இருவருக்கும் பரஸ்பர அன்பு வந்துவிட்டது என்பது பொருள். நீ எப்படி ஜெயிக்கலாம், நான் எப்படி ஜெயிக்கலான்னே இருந்துகிட்டு இருந்ததுன்னா இன்னும் பரஸ்பர அன்பு வரலன்னு அர்த்தம். வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுக்காமல் நீ எப்படி ஜெயிக்க முடியும், நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று இருக்கிற பொழுது அது உண்மையான அன்பு பரிமாற்றம் இல்லை. அது ஆனா நீ ஜெயிக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு எண்ணுகிற அந்த நிலை இருக்கிறது. இதுதான் பரஸ்பர அன்பு. அது போல பெருமானை பார்த்து, பெருமானே வாழ்க்கையில நான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நீ ஜெயிக்கணும், உன்னுடைய வழிகாட்டுதல் ஜெயிக்கணும், உன்னுடைய நெறி ஜெயிக்கணும், அதுக்காக நான் இழக்க தயாரா இருக்கிறேன்னு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தொண்டன். எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், அப்பத்தான் நான் உன்னை நல்லாவே பாராட்டுவேன், புகழ்வேன், போவேன் என்று சொல்லுவது உண்மையான சிவநெறியாக இருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல கவனமாக கேட்கணும். சிவநெறி என்பது என்ன என்று கேட்டால் தன்னை முழுமையாக சிவத்திடம் ஒப்படைத்தல். தன்னை முழுமையாக ஒப்படைத்த பிறகு ராத்திரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க கணவனும் மனைவியும். கடைசி பஸ் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கணவன்கிட்ட கேட்குறான், என்னங்க இது பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு, இப்போ ராத்திரி முழுக்க இந்த பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்கிறது? கை குழந்தை இடுப்பில் இருக்குது, எப்படியாவது போகணுமே. சரி, ஏதாவது ஒரு பால் வேன் கிடைக்குதா, ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், லாரியாவது கிடைக்குதா பார்க்கலாம், அல்லாடுறான். இந்த அம்மா அவஸ்தைப்படுது. மடியில் இருக்க குழந்தை நிம்மதியாக தூங்குது. அதுக்கு பஸ் போயிடுச்சேன்னு கவலையா, இல்லை வேன் கிடைக்கணுமேனு கவலையா, இல்லை ஏதாவது ஒரு கவலை இருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம தக்க பாதுகாப்பில் இருக்கிறோங்கிற அந்த நினைவினாலே அது தன்னுடைய கவலையெல்லாம் மறந்திருப்பது போல நாமும் அம்மையப்பராக இருக்கக்கூடிய பெருமானிடம் நம்மை ஒப்படைத்து விட்டோம் என்பதனாலே கவலையற்று இருப்பதுதான் சிவநெறி என்று குறிப்பிடுகின்றார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. நமக்கு ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அமைப்பு நாம் செய்த முந்தைய வினைகளினுடைய பயன்களின் தொகுப்பு. புதுசாக எதுவும் வந்துடாது. நாம் முன்ன எதற்காக இந்த உடம்பை எடுத்து இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோமோ அவைதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றனவே தவிர புதிதாக ஏதாவது ஒன்று வந்து இதில் புகுந்து விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் வினை தொடர்பு இருக்கிறவர்களை மட்டும்தான் சந்திக்கின்றோம், அவர்களோடு தான் தொடர்பு கொள்ளுகிறோம். நம்மோடு எந்த வினை தொடர்பும் இல்லாதவர்களை நாம் சந்திப்பதும் இல்லை, அவர்களோடு எந்த தொடர்பும் கொள்வதில்லை. எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கும் நமக்கு எந்த விதமான வினை தொடர்பும் இல்லைன்னா நாம் சம்மந்தப்படவே மாட்டோம். நமக்கு வினை தொடர்பு யாரோடு இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் சந்திக்கிறோம், அவர்களோடு தான் நமக்கு தொடர்பு ஏற்படுகிறது, அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு வினைக்கழிவும் நிகழ்கிறது.
எங்கேயோ இருந்து ஒருத்தர், யாரோ ஒருத்தர் வரல, நமக்கு குழந்தையா வந்திருக்கிறது நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக வந்தது. அது உறவு என்பது அதுதான் உறவு. உறவு என்று சொல்லுவது நாம நினைப்பது போல நம்முடைய வினைகளினுடைய கழிவிற்காக நமக்கு தரப்பெற்றிருக்கக்கூடிய, நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், சென்ற பிறப்பிலே ஒருவர் சிவபெருமானை வழிபட்டு சிவத்தொடர்பிலே இருந்தால் மட்டும்தான் இந்த பிறப்பிலே சிவனை வணங்குவதற்கும் சிவ வழிபாடு செய்வதற்கும் அவருக்குரிய வாய்ப்பு கிட்டுமே தவிர மற்றவர்களுக்கு கிட்டுவது அரிது என்று சொல்லிவிட்டார். நமக்கு இப்ப அது ஒண்ணுதான் தொடர்ச்சி. நம்முடைய கண்டினியூட்டி என்ன, போன பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் என்ன கண்டினியூட்டி அப்படின்னு கேட்டா இப்ப நமக்கு சரியா தெரியாது. போன பிறப்பில் நமக்கு யார் உறவு, இந்த பிறப்பில் யார் பகை, போன பிறப்பில் யார் பகை, இந்த பிறப்பில் யார் தொடர்பு, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, நாம் சென்ற பிறப்பிலேயும் சிவனை வணங்கி இருக்கிறோம். அதனால தான் இந்த பிறப்பிலேயும் சிவனை வணங்குவதற்கும் திருமுறையை படிப்பதற்கும் ஞான சம்பந்தரை வணங்குவதற்குமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. முன்னை நீ செய்த நல்வினை பயனிடை, அந்த வினையின் பயன் நல்வினை பயனிடை, அந்த பயன் பல இருக்கு. அதுல எந்த விதமான புண்ணியத்தை செய்தேன்னு தெரியலையே. இந்த புண்ணியத்தை நீ செய்ததுனால அல்லவா ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமுத்து சுவாமிகள், மணிவாசக பெருமான் பேர் சொல்ற பேர் காதுல உழுவுது. எத்தனை பேச்சு இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது கூட இன்னும் எத்தனை பேருக்கு அது இன்னும் தெரியாமல் இருக்கிறது. எங்க ஞானத்திரள் பத்திரிகை சார்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கலான்னு தெரியல, எங்க ஞானத்திரள் பத்திரிகை உதயாசிரியர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். பாடல் பெற்ற தலமாக இருக்கக்கூடிய திருவான்மியூர் மருந்தீசர், அருள்மிகு திருவரசுந்தரி உடனாய மருந்தீசர் திருக்கோயில் திருவான்மியூர். அந்த கோயில் வாசல்ல ஒரு 4 பேரை நிறுத்தினேன் எங்கள் டீமில். அவங்க தான் பத்திரிகை ஆசிரியர். இன்டர்வியூ எடுத்து நாங்கள் பத்திரிகையில் போடுறதுக்காக ஒன்றும் செய்யலை. அன்றைக்கி பிரதோஷம், மக்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையாக நிறுத்தி கேள்விகள் கேட்டாங்க. ஒரு 10 கேள்வி கையில் வச்சுருந்துட்டு கேட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்த 95-96% பேருக்கு திருஞான சம்பந்தரை தெரியவில்லை. எது, நான் வேற எங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கேட்கல. எங்க கேட்டேன்? திருவான்மியூர் கோயில். அந்த பேட்டி இன்னும் பத்திரிகையில் இருக்கு. எங்களுக்கு அந்த பேட்டி பத்திரிகையில் இருக்கு. திருஞான சம்பந்தரை தெரியல பல பேருக்கு தேவாரம் தெரியல. தேவாரம் என்ன தெரியல. உள்ள போய் திருநீர் பூசுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. பல பேருக்கு தேவாரம் என்னன்னு தெரியல. பல பேருக்கு திருமுறைனா என்னன்னு தெரியல. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு களைய வேண்டியது இன்றைய சமுதாயத்தினுடைய, இன்றைய சந்ததியினுடைய, இன்றைய தலைமுறையினுடைய கடமை. எங்க அந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு நாம பாருங்க. அப்படின்னு பார்த்தால் சைவ நெறியில இருக்கிறவர்கள் அவரவர்கள் குடும்பத்திற்குள்ளே சைவத்தை கொண்டு வர வேண்டும். தன்னுடைய இல்லத்திற்குள்ளே சைவ நெறி கொண்டு வர வேண்டும். யோசனை பண்ணி பார்க்கணும், இது நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போனோமா? அதாவது தர்மபுரத்தார் சொல்லுவாரு, அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்களாம், நீ சாப்பிட உட்கார்ந்தேன்னா திருநீர் நல்லா நெற்று நிறைய பூசிட்டு உட்கார்ந்தேன்னே தான் உனக்கு டிஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் பசிக்கல, அவசரத்தில் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் உட்காந்துக்கிட்டு தட்டை எடுத்து, அம்மா பசிக்குது இட்லி போடு அப்படின்ட்டு இருக்காரு. நம்ம பார்த்துருக்காங்க. பார்த்தா இவன் திருநீர் பூசலை. உடனே என்ன பண்ணாங்க, வெளியில் போயிட்டாங்க. எங்கடா போகிறாங்க இவங்க, பசிக்குதுன்னு தட்டை வச்சு அடிச்சிருக்காரு. பசிக்குதுன்னு. அங்கேருந்து வந்தவங்க நேராக நெத்தியில்
இப்படியே பூசி விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா மாட்டு சாணம். மாட்டு சாணத்தை அவர் சொன்னது தான். மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் அப்படி ஒரே பூசா பூசி ஆன்னு கத்திருக்கார். உன்னை திருநீர் பூசுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ திருநீர் எதுலேருந்து வருதோ அதை எடுத்து பூசிட்டேன். என்ன இனிமே உன் வாழ்க்கையில் திருநீர் பூசாமல் வந்து உட்காரக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இனிமேல் நீ மறக்க மாட்டேன், போய் மூஞ்சி கழிட்டு வந்து. அவர் அதை சொல்லிட்டு சொல்கிறார், அன்னைக்கு கற்றுக்கிட்ட பாடம் இன்னைய தேதி வரைக்கும் திருநீர் பூசாமல் சாப்பிட உட்கார்றது இல்லைன்னார். அப்போ சில பாடங்கள் நம்ம எடுக்க வேண்டி இருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது திருநீர் பூசுகிறவர்கள், ருத்ராட்சம் சிவசின்னங்களை அணிந்திருக்கிறவர்கள், சிவநெறியில் நிற்கிற நாம் இதை பின்பற்றுகிறோம் என்பது பற்றி மட்டுமல்லாமல் இவற்றை மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடிகிறது என்பதில் நாம் நிச்சயமாக நம்முடைய பங்கு இருக்கிறது. இதுதான் என்னுடைய செய்தியாக நான் கருதுகிறேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இது என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல, ஆனால் நல்ல வினைகள் ஏதோ செஞ்சிருக்கிற. ஆனால் நல்வினைகள் செய்ததினாலே நற்பயன் வரும். அந்த நற்பயனாக இருக்கக்கூடிய அந்த பயனால் இப்போ நமக்கு பல நன்மைகள் நடக்குது. இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறேன், இந்த வலஞ்சுழி பெருமானை வணங்குகிறேன், அவர் மேலே அன்பு செலுத்துகிறேன், பூஜை செய்கிறேன். இதெல்லாம் எதனால் நிகழ்கிறது? முன்ன ஏதோ செஞ்சிருக்கிறேன் நல்வினை, அதனுடைய புண்ணியம் தான் அப்படி வந்திருக்குது. ஆனால் என்ன வினை அப்படி செஞ்சுட்டேன்? நல்வினை அது என்ன செஞ்சிருப்ப? அந்த நல்வினை என்ன செய்திருந்தால் இப்படி கிடைச்சிருக்கும். ஏன் அதை கேட்குறேன்னுச்சு. அதை தெரிஞ்சா அதை இப்பவும் செய்யலாமே, இனிமேல் பிறப்பு வந்தாலும் கூட இதை திரும்ப திரும்ப இந்த வழிபாட்டை செய்யலாமே, அதற்காக அது என்ன நல்வினை செய்தேன் என்று தெரிந்து கொள்ளுங்கிறார். மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழிவாணனை திருவலம் சுழிவாணனை பண்ணி ஆதரித்து அன்பு செலுத்துவதிலே நமக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. சிவபெருமான் மேலே நாம் செலுத்துகிற அன்பில் எந்த விதமான பஞ்சமும் இருக்கக்கூடாது. அன்பு ஒன்று தானே காட்ட சொல்கிறாரு. நமக்கு அதுக்கு என்ன செலவு? நிரம்ப பேர் நினைக்கிறாங்க சிவ வழிபாடுன்னா அதிகமான செலவு, சிவ பூசைனா அதிகமான செலவு. இல்லவே இல்லை. சிவபூசைக்கு மிக மிக தேவையானது அன்பு. சண்டிகேச பெருமான் மணியாற்றங்கரையில் போய் பூஜை செய்கிறார். பூஜை செய்யணும் அவருக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஏன் பூஜை செய்ய நினைப்பு வந்துருச்சுன்னா, பசுக்கள் தாமாக பாலை பொழிகின்றன, பசுக்கள் தாமாக பாலை பொழிகின்றனவேன்னு நினைச்ச உடனே அந்த பால் பொழியறதை பார்த்த உடனே ஆகா இது அபிஷேகம் பண்ணலாமேன்னு நினைப்பு வருது. அபிஷேகம் பண்ணலாமேன்னு நினைப்பு வந்த உடனேயே மணலினாலே சிவலிங்கத்தை பிடித்து வைக்கின்றார். அந்த ஆத்தி மர தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அதை எழுப்பி சரி அபிஷேகம் பண்ணலாம். பால் இருக்கு, பாலால் அபிஷேகம் பண்ணலாம். பூவுக்கு அங்கே என்ன பூ கிடைக்குதோ அதை வைக்கலாம். நைவேத்தியத்துக்கு அதே பாலையே வைக்கலாம். ஆனால் தீபத்துக்கும் தூபத்துக்கு எங்கே போகிறது? விளக்க வேணுமே, தூபம் காட்டணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அது இல்லையே பூசையில் அப்படின்னு வருத்தப்பட்டாரா? இல்லை. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அன்பினில் நிரப்பினார். தன்னுடைய அன்பினாலே அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணாராம். அது சேக்கிழார் சொல்லுகிறார். அப்போ நம்ம பூசையில் நம்ம எதுவும் இல்லைங்கிறதுக்காக பூசையை நம்ம நிறுத்தணுமா? இல்லையா? பால் வந்துதா இல்லையா? வரல. அப்போ நான் எப்படி பூசை செய்கிறது? நீ செஞ்சிரு அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம். எப்போ என்ன சாக்கு கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கிற நிலையில் இல்லாமல், பால் இல்லையா, சரி பரவாயில்ல நான் நீரை வச்சே செஞ்சுக்கிறேன், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அப்போ அன்பு ஒன்றுதான் எல்லாவாகவும் இருக்கிறது. எது இல்லையோ அது அன்பினாலே நிரப்பிடலாம், எது இல்லையோ அது அன்பினாலே நிரப்பிடலாம். அதுதானே தேவை. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே
இரும் கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. இந்த வினைகள் இருக்கிறதே, அந்த வினைகளினுடைய பயன்களை பெருமான் ஊட்டுவார். பெருமானை தவிர வேறு யாரும் ஊட்டுவதற்கு இல்லை. அது தானாக வந்து சேரும்னு சமணன் சொல்கிறான். அது எப்படி தானாக வந்து சேரும்? காந்தம் கண்ட பசாசத்தவையேன்னாரு. அதுபோல் இந்த வினையினுடைய பயனை அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வினைப்பயனை, அந்த ஆன்மாவிற்கு உரிய பயனை அந்த உரிய காலத்திலே உரிய முறையிலே ஊட்டுவதற்குரிய வல்லமை சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. வேற யாருக்கும் அது கிடையாது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு வினைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வினைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வினைகள் வர 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 அவற்றை நாம் தூய்த்து கொண்டே இருக்கிறோம். வினைகள் வந்து நம்மை சாருவதற்கு உரிய அந்த நிலை என்னன்னு கேட்டால் நாம் பிரபஞ்ச தோய்வில் இருக்கணும். அது ஒன்று தான் கண்டிஷன். வினை வந்து நம்மளை தோய்வதற்கு, அதனுடைய பயனை நமக்கு தருவதற்கு நாம் பிரபஞ்ச சார்பில் இருக்கணும். ஒருவேளை பிரபஞ்ச சார்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்ச சார்பிலே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வினை சார்வதற்கு வாய்ப்பு இல்லை. இது நுணுக்கம், நுட்பம். அதனால தான் சொன்னார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர். உய்வினை நாடாதிருப்பது, உய்வுனா ரிலீஃப், சொல்யூஷன், தீர்வு, உபாயம், அதுன்னு அர்த்தம். உய்வுன்னா உய்வினை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்று. அது என்ன உய்வு? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியும். அதுதான் உய்வு. அப்ப கைவினை செய்து என்றால் கையினா ஒழுக்கம்னு அர்த்தம். கைவினை என்று சொன்னால் சிவ ஒழுக்கம். கையினா என்ன அர்த்தம்? கையினா என்ன அர்த்தம்? ஒழுக்கம்னு அர்த்தம். கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேம்பர். கைதான் தலைமையில் வைத்து முதல்ல சொல்லிடுவாரு. அந்த கை வேற, கடைசியில் முடிக்கும் போது கைதான் நெகிழ விடேன்பாரு. அந்த கை ஒழுக்கம். இந்த நெறியை விடமாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு ஒழுங்காக வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கை. வாழ்க்கைனா நெறியோடு வாழ்வதற்கு பேர். கையினா ஒழுக்கம், ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை. எப்படி வேணா வாழ்ந்துக்கலாங்கிறது பொழப்பு. அதுலேயே பிழைன்னு இருக்கும், பிழைப்பு, அது பிழை. வாழ்க்கை கையினா ஒழுக்கம்னு அர்த்தம். கைதான் நெகிழவிடேன். அதில் சொல்லுகிறார், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியும். இதுதான் உய்வு. அப்படி செய்தால் என்ன ஆகும்னாரு, செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா. செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா. செய்வினைனா ஏற்கனவே செஞ்ச வினை, ஏற்கனவே செய்தது தான் வரும், புதுசாலாம் வராது. செய்தது வரும், வினை பயனாக வரும், அது வரும். செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா. நல்ல கவனமாக பார்க்கணும். செய்வினை வராதுன்னு சொல்லலை, செய்வினை வராதுன்னு சொல்ல, செய்வினை வந்து வரும் ஆனா வராது. வந்து என்னை தீண்டப்பெறா. அதை வராம பண்ண முடியாது. அது அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அது வரும். வந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்ச தோய்வில் இருந்தோன்னு வச்சுங்க, ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம் 2 பேரோட, இல்லை டிவி பார்த்துட்ருக்குறோம், இல்லை சொந்தக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பிரபஞ்ச தோய்வு. அந்த நேரத்தில் அந்த வினை வந்து நமக்கு தோயும். அது என்ன பயனோ அந்த பயனை கொடுக்கும், அது நிகழும். ஆனால் அதே நேரத்தில் பிரபஞ்ச தோய்வு இல்லாமல் திருஞான சம்பந்தருடைய பெருமையை கேட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுங்க, வினையெல்லாம் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்கோம், உள்ள வராது. அப்படிதான் உங்களுக்கு செய்வினை வந்து எம்மை
தீண்டப்பெறா. அதுதான். அப்ப எப்ப எல்லாம் சிவன் நினைவோடு இருக்கிறோமோ அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மார்க்கண்டேயர் காலை பிடிச்சிட்டார். இப்ப தோய்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த உரிய வினை தீண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அது என்ன ஆகும்? அது வந்து நிற்கும். ஆனால் அதை அனுபவித்துத்தான் தீர்க்க முடியும். ஆனால் அனுபவிக்காம அதை தீர்க்க முடியாது. உரியவர்களுக்கு வரல, சுவாமிக்கும் அது போகாது. அப்போ அது எங்கே போகும்னாரு, இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைப்பான்ல, அந்த மாதிரி கெடுதல் பண்ணணும்னு யாராவது நினச்சா அவனுக்கெல்லாம் போனஸாக அதெல்லாம் போய் சேர்ந்துருமா அப்படின்னு சொல்கிறது நம்ம செய்து. அது எங்கேயாவது போகணுமே. அதனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டு சிவசிந்தனையில் இருந்து அன்போடு செல்லுகிற இவர்களுடைய வினைகளை முழுவதும் இவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும்னு நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ தீங்குகள் எத்தனையோ அவர்களுக்கு உரியவனவாக அவற்றை ஆக்கி விடுவார். சரி, நல்வினை வந்தது, வெறும் தீவினை தான் இருக்கணுமா? நல்வினை வந்திருக்கு, அது என்ன ஆகும்? அதை மட்டும் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார சார், அது எப்படி நியாயமா? அது மட்டும் நியாயமா சார்? அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, இதை மட்டும் எங்களுக்கு கொடுத்து. அப்படி இல்லை, அதையும் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட வராது. ஏன்னா அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா அது வராது. அப்போ அதை என்ன பண்ணுவார், நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நன்மை பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு உங்களுக்கு உபகாரம் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு போய் அந்த நன்மை நல்வினை போய் சேர்ந்துருமா? இதுதான் இது சிவநெறி. அப்பன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, ஒன்று நல்ல விஷயத்துக்கு வரணும், இல்லை நல்ல விஷயத்துக்கு போகிறவங்களுக்கு உதவியாவது செய்யணும். இப்படி ரெண்டு விதத்திலேயாவது இதை செய்யணும். அதைத்தான் சொல்லுகிறார், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்லுகின்றார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. நீ புரிந்த நல்வினையினுடைய பயன், அந்த புண்ணியத்தின் விளைவாக சிவத்தொடர்பு, சிவநெறி தொடர்பு ஏற்படும். அந்த சிவநெறி தொடர்பு என்பது வினைகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் வருகிறது. அதனால தான் அப்பர் சுவாமி சொல்லுகிற பொழுது கூட சொன்னார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே. வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே. சாமி சொல்லுகிறபடி சொல்லுகிறார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. தொடர்ச்சி நீ பாரு, நீ நமச்சிவாயம் சிவாய நமன்னு சொன்னேன்னா, அஞ்செழுத்து ஓதுனேன்னா உனக்கு அதுதான் அடுத்த பிறவியில் இந்த சிவநெறிக்கு தொடர்ச்சி. நீ அடுத்த பிறவியில் சிவனை வணங்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன தெரியுமா, அந்த தொடர்ச்சி தான் இந்த அஞ்செழுத்து. இந்த தொடர்ச்சியை மறந்துடாது. ஒரே ஒரு கண்டினியூட்டி, அது ஒன்று தான் கண்டினியூட்டி. போன பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் ஒரு உறவு கூட நமக்கு கண்டினியூட்டி கிடையாது. என்ன விஷயம் ஏதுன்னு இது ஒன்று தான் நமக்கு, இந்த தொடர்ச்சி தான். ஆகையினாலே இந்த பெருமானை நாம் சென்ற முறையும் வணங்கினோம், இந்த முறையும் வணங்குகிறோம், அதைத்தான் தொடர்ந்து வணங்க வேண்டும் என்று இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல். என்ன கேட்கிறாரு, உனையென்றும் மறவாமை. நமக்கு எப்போ ஆபத்து வந்திருக்குன்னு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல தீர யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஆபத்து வந்திருக்கும்னா, நாம் எப்போ அவனை மறந்துருந்தோமோ அப்போ தான் வந்திருக்கோம். நீ என்ன நினைச்சு பாருங்க,
நல்லா பாரு. அதுக்காக நான் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது நாம் அந்த சிவனை மறந்த வேளையில தான் நமக்கு இந்த துன்பம் சார்ந்திருக்கும் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார். திருநாவுக்கரசு நாயனார் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்துவிட்டார். வந்தாலும் கூட அடியார்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா, சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டாரா அப்படிங்கிறதுல அவருக்கு கொஞ்சம் ஒரு அச்சம். இந்த உடம்பு தூய்மையா இருக்கா, என்ன இருந்தாலும் இந்த உடம்பு சிவபெருமான் இல்லை இல்லைன்னு சொன்னவன் வீட்டில் சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பாச்சே. 30 வருஷமாக அவங்க இடத்துல இருந்தோம். சிவன் இல்லை சிவன் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னவன் வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வளர்ந்த இந்த உடம்பாச்சே, இந்த உடம்பை சாமி ஏற்றுக்கிட்டாரா இல்லை என்ன ஏற்றுக்கிட்டாரு, இந்த உடம்பை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு எப்பவுமே அப்பர் பெருமானுக்கு சந்தேகம் உண்டு. எப்பவுமே சாமி உண்மையிலேயே இந்த உடம்பை ஏற்றுக்கொண்டாரா? ஏன்னா இந்த உடம்பு என்பது நம்முடைய உடம்பு என்பது இறைவன் கொடுத்த இந்த உடம்புல இது ஊனால வளர்கிற உணவுனால வளர்கிற உடம்பு. அந்த உணவுனால வருகிற உடம்பு அந்த உணவுக்கு தக்கவாறு உணர்வு இருக்கும். கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்ன அந்த சமண மதத்தவர்களுடைய உணவை எடுத்து உண்டேனே இந்த உடம்பு, அந்த உணவை உண்டதுனால இந்த உடம்பு தூய்மை அடையாமல் இருக்கிறதோ என்று எப்பொழுதுமே அச்சப்பட்டார் திருநாவுக்கரசு சுவாமி. அதனால தான் சைவத்தில் யாரும் கேட்காததெல்லாம் கேட்டார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் ஒரு விண்ணப்பம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், அது இன்னொரு விண்ணப்பம். 2 விண்ணப்பம் செஞ்சார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேன், மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறித்து வை. இந்த உடம்புல சூலம் பொறி, ரிஷபத்தை பொறின்னு கேட்டார். யாரு? திருநாவுக்கரசர். வேற யாராவது கேட்டிருக்காங்களா? நாம இட்டுக்கிறோம். சில பேர் இப்பெல்லாம் சூலம் பொறிச்சுக்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட கேட்டு சூலத்தை பொறித்து கொண்டார். என்ன காரணம்? இந்த உடம்பு அவர் ஏற்றுக்கொண்டார்னு அடையாளமா இருக்கணும், அதுக்காக சூலத்தை பொறித்து வைக்க என்று கேட்டார். அடுத்ததை சத்தியமுற்றத்துக்கு போனார். அங்க போய் என்ன கேட்டார்? அங்கே கேட்கிறார், கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. சுவாமி திருவடியை தலைமையிலே பொறித்து வை அப்படின்னு கேட்டார். வேற யாரும் கேட்கல. சுந்தரருக்கு தானா வச்சார். மணிவாசக பெருமானை கூப்பிட்டு வச்சார். திருஞான சம்பந்தர் திருவடியோடையே வந்தார். ஆனா அப்பர் சுவாமி தான் கேட்டு வாங்குறார். என்ன காரணம்? இந்த உடம்பு தூய்மையாகணும், அதுக்காக கேட்கிறார். யமன் இழுத்துட்டு போயிடுவான். அப்படி இழுத்துட்டு போனான்னா நான் என்னதான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். பெருமானே உன் திருவடி இங்கே பதிஞ்சிருக்குமானால் ஆகா இவர் சிவபெருமானுடைய அடியார் என்று சொல்லி யமன்வரின் ஞானவாள் கொண்டறிவன் திருமூலர் சொன்னார். யமன்வரின் நமன்வரின் ஞானவாள் கொண்டு எறிவன், சிவன்வரின் உடன் போவது திண்ணம் என்று சொல்லுகிறார். நான் சிவன் வந்தால் உடன் போவேன், நமன் வந்தால் ஞானவாள் கொண்டு எறிவேன். ஞானவாள்னா என்ன? நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட்டை வாங்கி மனசில் போட்டுக்கணும். ஞானவாள்னா ஏதோ கையில் கத்தி எடுத்துக்க, அதில் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே, ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு? அருணகிரிநாதர் யமனை கூப்பிடுறாரு. யமன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போறான். அவனை ஒரு கூட்டி வச்சு வம்பு இருக்கிறார்.
கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்று, நீ வந்து பார்த்துக்க. எவன் சொன்னா, நான் பாட்டுக்கு போறேன் அருணகிரி, என்ன எதுக்கு வம்பு இழுக்கிற, வந்து பாரு, நீ தான். அவ்வளோ தைரியம் இருக்குன்னா உன்ட என்ன இருக்கு? ஞான வடிவாள். அவர் ஞான வடிவாள் இருக்கிறார். ஞான வடிவாள்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். நம்ம நமன் வருகிற பொழுது ஞானவாள் கொண்டு எரிவன் என்று சொல்லுகிறாரே, அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. நமன் வருகிற நேரத்தில் நமக்கு சிவ உணர்வு பெருகி நாம் சிவ உணர்விலேயே நிற்போமே, ஆனால் நமன் நமக்கு அருகில் வரமாட்டான். இந்த ஒரு உத்தியை பயன்படுத்தித்தான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை ஆற தழுவிக்கொண்டு 16 வயது நிரம்பிய உடனேயே அந்த யமன் வருவான் என்று சொன்ன உடனேயே சிவபெருமானை தழுவிக்கொண்டு சிவ உணர்விலே நின்றார். எனவே சிவ உணர்விலே நிற்றல் என்பது இருக்கிறதே, சிவ உணர்விலே நிற்றல் இருக்கிறதே, அதுதான் ஞானவாள். நமக்கு அந்த உணர்வு நிற்கணுமே, சிவ உணர்வு வரணுமே. வருது சுலபம்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் சிவ உணர்வு வரணும்னா எந்த நேரமும் சிவ உணர்வுல இருந்தவர்களுக்குத்தான் அந்த நேரத்தில் சிவ உணர்வு வரும். வயசாகி கிடக்கிறாரு, படிக்க கிடைக்கிறார், டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான்ட்டாரு. முத்துசாமி, அப்பா ஏதோ தலைமாட்டில் நிற்கிறேன்ப்பா, இங்க பாருங்க, இந்த பக்கமா பாருங்க. ராமசாமி, அப்பா நான் கால் மாட்டில் நிற்கிறேன், இந்த பக்கம் பாருங்க, இங்க இருக்கிறப்பா. ரெண்டு பேரும் இருக்கீங்க. கந்தசாமி இங்க இருக்கிறேன்ப்பா, இந்த பாருங்க பக்கத்தில், இந்த பக்கமா வலது பக்கம். ஏண்டா 3 பேரும் இங்கேயே இருக்கீங்களே, கடையில யாரா பார்த்துக்குவான்னா? நீயே கிளம்ப போற, அப்போ கூட கடையை பார்த்துக்கிறதுக்கு தான். உணர்வு இல்லை, அந்த சிவ உணர்வு, அந்த சிவ உணர்வு வரணும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். நமக்கு சிவபெருமான் நமக்கு துணை செய்ய வேண்டிய தருணம் எது தெரியுமா? அந்த தருணம் தான் ரொம்ப முக்கியமான தருணம். இந்த சிவ உணர்வு என்பதை அன்பர்களே, நீங்கள் திரும்ப திரும்ப இன்னைக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சிவ உணர்வு, அப்போ சிவ உணர்வு நமக்கு பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்ம பொறுத்த வரைக்கும் சிவ உணர்வு உடையோரோடையே பழகி கொண்டிருக்க வேண்டும். சிவ உணர்வு இல்லாதவரோடு நம்ம பழகிற அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணமும் அதில் பாதி. அதனால தான் அப்பர் சுவாமி எப்பவுமே என்ன பண்ணுகிறார், இந்த சின்னத்தை வேலையை பொறித்து கொண்டு என்னுடைய அந்த சிவ உணர்வு, சிவபெருமானை என்னுடைய திருவடி என்னுடைய தலைவன் நினைந்துருகுமடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியும் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனம் துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலை மேல் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே, நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. திருநல்லூரில் பெருமான் தன் சிரசின் மேலே திருவடியை சூட்டினார் என்று சொல்லுகிறார். இந்த திருவடியை சூட்டுவதற்காக வரங்கடந்து தவங்கடந்து பெருமானுடைய திருவடியை சூட்டிக் கொள்ளுகிறார். சரி, அப்பயாவது அவருக்கு திருப்தி வந்துருச்சான்னு பார்த்தா அப்பவும் திருப்தி வரல. இந்த உடம்பை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் சிவபெருமானை இல்லைன்னு சொல்றவன் கூட்டத்தில் நான் சாப்பிட்டவனாச்சே, இல்லைன்னு சொன்னவன் கூட்டத்தில் இருந்து
அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டவனாச்சு. அதனால் அவர் இந்த உடம்பின் மீது அவருக்கே அறியாமல், அதனால தான் மற்றவர்கள் கேளாதவற்றை எல்லாம் சிவபெருமானிடம் கேட்டு கேட்டு பெற்றார். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார், கைலாயம் போகிறது, உடம்பை முழுக்க தேய்ச்சி விடுறதுன்னார். இல்லையா? அவர் கைலாயம் உணப்ப அவருடைய உடம்புக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியும். சாமி தான் பார்த்து திரும்ப குளத்தில் இறங்கி திருவையாறில் திருக்காட்சி காட்டினார். அப்படி இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதனுடைய ஒன்று தூய்மை பெற வேண்டும் என்கிறதுல அப்பர் சுவாமி மிக மிக கவனமாக இருந்து துரிதமாக அதற்காகவே தன்னுடைய பெரும் பணிகளிலே சிறந்த பணிகளை செய்தார். அப்புறம் அவர் யோசனை பண்ணுகிறார், இந்த உடம்பு தான் முதலிலே தூய்மை பெற வேண்டும், அடுத்தது சிந்தனை தூய்மை பெற வேண்டும். இந்த உடம்பு தூய்மை பெறுவதற்கு நாம் சிவபெருமான்கிட்ட வருவதற்குள்ளாகவே இது எத்தனையோ மாசுபட்டு விடுகிறது. உடம்பினுடைய மாசை நீக்குவதற்கு என்ன வழி இருக்கும் என்று பெருமான் நமக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். யாரு? அப்பர் சுவாமி. உலகேத்தும் உழவாரப் படையாளி உடைய அரசு, உலகேத்தும் உழவாரப் படையாளி விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பும் அப்பெரும்பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று மடைவளர் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார். சித்தவட மடம் புகுந்தார் என்று பெரிய புராணத்தில் சுந்தரர் வரலாற்றில் சொல்லுகிறார் தெய்வச்சேக்கிழார். உடைய அரசு உலகேத்தும் உழவாரப் படையாளி. பெருமான் நமக்கு காட்டுகிற ஒரு மிகப்பெரிய அந்த வழிகளைத்தான் 2 செய்திகளாக நான் சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 செய்தி அப்பர் சுவாமி சொல்லுகிறார். இந்த பெருமானுடைய அன்பை பெறுவதற்கும் அவருடைய கருணையை பெறுவதற்கும் நுழைவு அனுமதி தருகின்ற ஒன்றாக விளங்குவது எது என்று கேட்டால், நான் முதல்ல நுழைவு உரிமை பெறணும். இல்லை, எங்கே போகிறதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளே நுழையணுன்னாலும் இல்லையா, சிஸ்டத்துக்குள்ளே நுழையணும்னா என்ன கேட்கும்? அது என்னம்மா கேட்கும்? பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு எது அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அவருடைய அரசாங்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால், சிவபெருமானுடைய பெரும் திரு அரசாங்கத்திற்குள்ளே நுழைந்து பெருமானுடைய அந்த திருவருளையும் அவருடைய ஆனந்தத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உள்ள நுழையிறதுக்கு பாஸ்வேர்டு தெரியணும் இல்லையா? அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுகிறார். அந்த பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டால், முதலாக சிவபெருமானுடைய திருக்கருணையை பெறுவதற்கும் அவருடைய அரசாங்கத்திற்குள் நுழைவதற்கும் நிச்சயமாகவும் அவசியமாகவும் மிக மிக இன்றியமையாததாகவும் வேண்டப்படுகிற ஒன்று என்ன என்று கேட்டால், பணி செய்து கிடப்பதே. தொண்டு செய்தால்தான் முதல்ல உள்ள போக முடியும். சாமிகிட்ட போய் சாமின்னு எனக்கு உன் திருவுருளை கொடு அப்படின்னு கேட்டா, நீ என்ன தொண்டு செஞ்ச அப்படின்னு கேட்பாரு. என்ன கேட்க மாட்டாரா? நீங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறத பார்த்து முதல்ல அதுதான் கேட்பார். ஆமா, திருவுருளை கேட்குறிய, என்ன தொண்டு செஞ்ச, என்ன தொண்டு? அப்ப தொண்டு செய்தல் என்பது இருக்கு பாருங்க. அந்த தொண்டு செய்தல் என்பதுதான் நாம சைவத்திற்குள்ளே நுழைவதற்குரிய, சைவ அரசாங்கத்திற்குள்ளே நுழைவதற்குரிய என்னது? பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட். ஆமா, அது இல்லைன்னா நுழைய முடியாது.
ஒருவர் அலுவலகத்தில் வேலை செய்கிறார், பெரிய அதிகாரியாக இருக்கிறார், வேலைக்கு எப்பயோ சேர்ந்துட்டார், வேலை செஞ்சிட்டு இருக்கிறவர். அன்னைக்கு அவர் ஆஃபீஸுக்கு வரார், உள்ளே நுழைகிறார். ஆஃபீஸ் வாசலில் என்ன கேட்கும்? உள்ளே நுழையணும், ஆஃபீஸுக்குள்ளே என்ன கேட்கும்? பாஸ்வேர்டு கேட்கும். நான் ரொம்ப நாளாக இங்கே வேலை செய்கிறேன், நான் இந்த கம்பெனிக்கு மேனேஜர், பாஸ்வேர்டு சொல்லு, நான் கொடுக்காம உள்ளே போகணுன்னு கேட்குமா? கேட்காது. யாராக இருந்தாலும் பாஸ்வேர்டு கொடுக்கணும். நீ புதுசாக வந்தாலும் சரி, நீ ஏற்கனவே வந்திருந்த பழைய பெருச்சாலியா இதில் பழைய ஆளாக இருந்தாலும் சரி, இது உனக்கு பாஸ்வேர்டு அவசியம். அதுபோல் நான் முதல்ல சரியைக்குள்ளே நுழைஞ்சாலும் திருத்தொண்டி என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கத்தில், பெருமானுடைய அரசாங்கத்தில் நுழைவதற்கு தொண்டு என்பதை முதலில் செய்தால்தான் உள்ளே நுழைய முடியும். சரியையில் வந்துவிட்டு கிரியைக்கு வந்துட்டேன், நான் யோகத்துக்கு வந்துட்டேன், இப்போ எனக்கு பாஸ்வேர்டு தேவையில்லையான்னு கேட்டால் உனக்கும் பாஸ்வேர்டு தேவைங்கிற மாதிரி சரியையில் இருந்தாலும் கிரியையில் இருந்தாலும் யோகத்தில் இருந்தாலும் ஞானத்தில் இருந்தாலும் திருத்தொண்டு என்பது எல்லாருக்கும் அவசியம் வேண்டப்படுகின்ற ஒன்று. அதனால தான் அதை பாஸ்வேர்டுன்னு. அது இல்லாமல் உள்ள நுழைய முடியாது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சரியையில் இருந்து பிறகு கிரியை போனால் சரியையை விட்டுறலான்னு. பெருந்தப்பு. யோகத்துக்கு போனால் கிரியையும் சரியையும் தேவையில்லைங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஞானத்துக்கு போனதுக்கு பிறகு சரியை தேவையில்லை, தொண்டு தேவையில்லை, கிரியை தேவையில்லை, பூஜை தேவையில்லைன்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் எதில் இருந்தார்? சரியையா கிரியையா யோகமா ஞானமா? சரியா சொல்லணும், அவசரப்படக்கூடாது, உடனே சொல்லிடக்கூடாது. திருநாவுக்கரசு சுவாமிகள் எதில் இருந்தார்? ஞானத்தில் இருந்தார். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சரியையில் நின்னார்னு. ஞானவான், அருளாளர், அருள் திருவருள் பெற்றவர் அவரு. என்னங்க புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேர் சரியையில் நின்னவர், அதனால் அவர் சரியைக்கு, கிரியையில் நின்னவர் ஞான சம்பந்தம் இல்லை. எல்லாருமே ஞானத்திலே நின்று, இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் சீவன் முத்தர்கள். நின்மலா அவத்தையிலே சகலத்தில் சுத்தத்திலே துரியாதீதம் வரைக்கும் போய் பரமுத்தி நிலைய ஆனந்தத்தை அனுபவிச்சு விட்டு திரும்பவும் வந்திருக்கிறவங்க. புரியுதா உங்களுக்கு? பரமுத்தி நிலைக்கு போயிட்டு சீவன் முத்தி நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்கள போய் நாம் சீவன் முத்தர்களை போய் இப்போ தான் புதுசாக சரியையில் நிற்கிறாங்க கிரியையில் நிற்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் ஞானத்தில் ஞானமாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஆனந்த அனுபவத்தை பெற்றுவிட்டவர் இல்லையா? அப்போ ஞானத்தில் ஞானமாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில சீவன் முத்தர்களாக பரிணமித்து நமக்கு அருள் செய்ய வேண்டிய குருமார்களாக விளங்கிய அவர்கள் ஞான திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு உபதேசம் செய்கின்றார். என்ன உபதேசம் செய்கிறார்? வெம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினையினை பெருக்கி. ரொம்ப அற்புதமான பாட்டு, திருவாரூர் பாட்டு. வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினையினை பெருக்கி தும்பதை தூர்த்து அங்கோர் சுற்றம் துணையன இருந்தோர் தொண்டீர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்திட்டான் அடிநிடற்கு சாம்பரை பூசி சலதியின்றி தொண்டுபட்டு உய்மின்களே என்று ஒரு அற்புதமான பாட்டு சொல்லுகிறார். வெம்பினை பேசி, வெம்புன்னா என்னம்மா? வேம்புனா என்ன? வேம்புனா என்ன அர்த்தம் வந்து கேட்டவன். வேப்ப மரம்னா என்ன? அந்த வேப்பு தான் வேம்பு, அது வேம்பு தான் பேரு. வேம்ப மரம், வேப்பு மரம். புரியுதா? வேம்புனா என்ன? இந்த பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்கும்.
ரொம்ப கசப்பா இருக்கு. வேப்பம்பழம் வேம்புன்னா கசப்பு. சாமி சொல்லுகிறாங்க வெம்பினை பேசி. பேசுனான்னா காது கொடுத்து கேட்க முடியாது. நாள் முழுக்க பேசுகிற பேச்சு முழுக்க எப்படி இருக்கும்னு கேட்டால் அது ஒன்று கவைக்கு உதவாத பேச்சாவே இருக்கும். எல்லாமே இப்படியே பேசிக்கிட்டு அந்த மாதிரி பேசலாமான்னு கேட்குறார். அதாவது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் உங்களுக்கு தெரியும். ஞானேந்திரியம் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய்ய. ஞானேந்திரியம். கண்மேந்திரியம் கை, காலு, வாய், எருவாய், கருவாய். ரெண்டுலேயும் ஒன்று காமனாக இருக்குது பாருங்க. என்ன? ஞானேந்திரியமாகவும் இருக்கும், கண்மேந்திரியமாகவும் இருக்கும். எதுமா? நாக்கு. இந்த நாக்கு இருக்கு பாருங்க, அது 2 in 1. 2 வேலை செய்யும். 2 வேலை செய்யும். ஞானேந்திரியமாகவும் இருக்கும், கண்மேந்திரியமாகவும் இருக்கும். அறிவோட வேலை செய்யும் போது அதுக்கு வேலை சுவைத்தல். அறிவில்லாமல் இருக்கிற பொழுது அதுக்கு செய்கிற வேலை பேசுதல். என்ன ஒன்றும் சத்தமே காணும். அதனால தான் சொல்லுவான் அறிவு கட்டத்தனமாக பேசாதேம்மா. பேசும்போது அதுக்கு அறிவு கிடையாது. அதனால தான் சாமி என்ன பண்ணார், இது ரொம்ப டேஞ்சரான பேர் வழி. எது ரொம்ப டேஞ்சரான பேர் வழி அப்படின்னுட்டு யாகாவார் ஆயினும் மூக்கு காக்கன்னார். யாகாவார் ஆயினும் செவி காக்க சொன்னாரா? சொன்னாரா? சொல்லல. யாகாவார் ஆயினும் நான் காக்கன்னார். எதை காக்கலைன்னாலும் பரவாயில்ல, நான் காக்க. அதனால அவரே அதை காவலை வச்சு தான் வச்சாரு. அதுக்கு 32 கம்பி போட்ட கேட்டு போட்டு 2 லெதர் கேட்டு போட்டு உள்ள வச்சிருக்காரு. வேற எதுக்கும் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கிடையாது. 32. சில பேருக்கு சில கம்பி உடஞ்சிருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 32 இருக்கா சார் கேட்கக்கூடாது. கொடுத்தது அவர் 32, நம்ம வச்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? 32 கம்பி போட்ட கேட்டு ஒரு 2 லெதர் கேட்டு போட்டு அதை உள்ள அதை வச்சிருக்காரு. அத்தனையும் தாண்டி அது ஊர்வம்பு இழுக்கும் இல்லையா? அதனால சாமி பார்த்தார், இந்த நாவுக்கு சரியான காவலை வைக்கணும். இந்த நாவுக்கு சரியான காவல் என்னன்னா, இதுக்கு நல்ல நல்ல தேவாரத்தை சொல்லித்தான் இதுக்கு காவல் வைக்கணும். அதனால இந்த தேவாரத்தை சொல்றதுக்கு ஒருத்தரை அனுப்பணும்னு நம்ம நாவுக்கெல்லாம் காவலாக ஒரு அரசர் அனுப்பிச்சார். அவர் தான் நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். ரொம்ப பேர் அவர் நாவுக்கு அரசர்னாரு. இல்லை இல்லை, நம்ம நாவுக்கு அரசர் அவர். அவருடைய அந்த தேவாரத்தை சொன்னால் நம்ம நாவு கொஞ்சம் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி இருக்கும். அதான் வெம்பினை பேசி வீணான செய்திகளையும் சொற்களையும் பேசி அப்படிங்கிறார். பேசாத, வீணா எந்த கதையும் பேசாத. எவ்வளோ சீரியஸாக 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. முடியவே முடியாது, அவன் அவ்வளவு நல்லவன், முடியவே முடியாது அவன் அவ்வளவு கெட்டவன். 2 பேரும் அவ்வளோ சண்டை. என்னன்னு பார்த்தா சீரியலில் வர ஒரு கேரக்டரை பற்றி சண்டை. அவன் நல்லவனோ கெட்டவனாவோ இருந்துட்டு போனான். இதுக்கு இவ்வளவு வேம்பினை பேசி. உடம்பு முழுக்க 72,000 நரம்பு கொடுத்துருக்கார். உடம்பு முழுக்க எத்தனை நரம்புமா? 72,000 நரம்பு. எண்ணி பார்த்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடம்பு முழுக்க ஓடுது. எங்கெங்கே எப்படி ஓடுதுன்னு தெரியல. சென்னை மவுண்ட் ரோடு டிராஃபிக் மாதிரி ஓடுது. இங்கே கழுத்துக்கு பின்னால் ஒரு பெரிய கேபிளே போகுது. இந்த பக்கம் ஒரு பெரிய கேபிள் போகுது. அது போய் பிரெயினில் போய் அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, பயந்து நடிக்கிறீங்க. ஏது நம்ம மூளையை பார்த்தாலே இருக்குங்கிறீங்களா? இருக்கு. அதில் இந்த நரம்பெல்லாம் போய் அதில் முடிகிறத பார்த்தா என்ன வேடிக்கை, என்ன வேடிக்கை, அற்புதம். 72,000 நரம்பு ஓடுதுமா இந்த உடம்பு முழுக்க. நகைக்கண்ணு, மயிர்கால் எல்லா இடத்துலையும் ஓடுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நரம்பு வைக்காம விட்டுருக்காரு. கரெக்டாக சொல்றீங்க. இந்த உடம்பு முழுக்க நரம்பு வச்ச பெருமான் நாக்கில் மட்டும், அதில் மட்டும் நரம்பு. என்ன ஒரு தப்பி தவறி அதில் நரம்பு வச்சு சுளுக்கிருச்சுன்னு வச்சுங்க.
ஏதோ கால் சுளுக்குது, கழுத்து சுளுக்குது, கை சுளுக்குது, இப்படியே வரான். ஏயா இப்படியே வரான்னா, நான் வண்டி ஓட்டும் போது செல்போன் இப்படியே கேட்டு கேட்டு அவன் கழுத்தை இப்படி போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் நரம்பு சுளுக்கிச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். நாக்கில் நரம்பு கொடுத்து சுளுக்கிருச்சுன்னு வச்சுங்க, ஓ என்னையாச்சு, ஓ சாப்பிட முடியாது, பேச முடியாது. சாமி பார்த்தார், ஐயோ பாவம், அங்கே மட்டும் வைக்க வேண்டாம், மித்த இடத்துல வைப்போன்னு அந்த நாக்கில் நரம்பு வைக்காம செலக்டிவா மித்த எல்லா இடத்துலையும் நரம்பு வச்சாரு. அந்த கருணையை நினைச்சு பார்க்காம அந்த நரம்பு இல்லாத நாக்கினாலேயே பெருமான் இருக்கிறானான்னு கேட்கிறான். ஐயா சொல்லுங்க, அந்த நாக்கினாலேயே கேட்கிறான், கடவுள் உண்டா அப்படின்னு கேட்கிறான். அந்த நாக்கினாலே எத்தனை பேர் கேட்கிறான், ஏன் என்ன பெத்த அப்படிங்கிறான். பசங்கள்லாம் என்ன கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு பாட்டியை பையன் கேட்குறான், சின்ன பையங்க, பாட்டியை பையன் கேட்குறான், பாட்டி இவ்வளவு அன்பா இருக்கிய அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சொல்லி, நாளைக்கு செத்தன்னா நீ தாண்டா கொல்லி வைக்கணும். பாட்டி நாளைக்கு ஸ்கூல் உண்டு பாட்டி எனக்குன்றான். ஏண்டா நாளைக்கு என்ன உடனே நாளைக்கே செத்துருவேன். ஏண்டா நான் செத்து போனால் நீ அழமாட்டியா? நான் நல்லா அழுவேன் பாட்டி. எங்கே அழுது காமி, நீ செத்து காமி. அழுதுற பதிலுக்கு பதில் அடிக்கான். பசங்க அப்படி தூரம் போய் கற்று வச்சிருக்குதுங்க. இந்த நாக்கு இருக்குதே, இந்த நாக்கை கொடுத்த இறைவனுடைய கருணை. காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் இந்த நாக்குனால நாம் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம், பயனில்லாத விஷயங்களை கடைசியில் பார்த்தா அது ஒன்றும் பிரயோஜனம். உறவோடையே சண்டை போடுறோம், மனைவியோட, அப்பாவோட, அம்மாவோட, அண்ணனோட, தம்பியோட, தங்கச்சியோட, பக்கத்து வீட்டுக்காரனோட, எய்த்த வீட்டுக்காரனோட, ஆஃபீஸில் இருக்கிறவனோட எல்லாத்தோடையும் பேசி 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 வெம்பினை பேசி ஒரே வார்த்தையில் முடிச்சார். எல்லாம் வேம்புன்னார், வாழ்க்கையை கசக்க வைக்கிறதுன்னார். வெம்பினை பேசி விடக்கினை ஓம்பி. விடக்குன்னா இந்த உடம்பு. இந்த உடம்பை ஓம்புவதற்கு நாம் அவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். இது வெறும் தசையால் ஆனது. வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன மையா அரணோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். இந்த உடம்புக்கு அவர் என்ன பேர் சொன்னார்? வேற்று விகார விடக்கு. வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்புன்னு அதை பிரிக்கணும். வேற்று உடம்பு, இந்த உடம்பு நமக்கு அந்நியம். ஆனால் நம்ம அதை அனன்யமாக நினைக்கிறோம். நாம் வேற இல்லை, உடம்பு வேற இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது நமக்கு அந்நியம், வேற்று உடம்பு. விகார உடம்பு தினம் மாறிக்கிட்டே இருக்கும், தினம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தட்ட ஒரு ஃபோட்டோவை கட்டி, சார் இது யார் தெரியுதா? பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். உங்கள் ஃபோட்டோ தான் சார், 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. மூஞ்சியே மாறி போச்சு கம்ப்ளீட்டாக. தினம் மாறுது. ஆயிரக்கணக்கான செல்கள் தினம் செத்து போயிட்டே இருக்கு உடம்புல. தினம் செல்லு செத்து போகுது, தினம் செல்லு உற்பத்தி ஆகுது. இளமையாக இருக்கிற பொழுது அதிகமான செல்கள் உற்பத்தி ஆகும், ரத்த ஓட்டம் ஜாஸ்தி இருக்கும், அருமையானது. அப்போ அதனால ஓடுறது, குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது எல்லாம் பண்ணுவான். நாளாக நாளாக இந்த செல்லு ப்ரொடக்ஷன் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைய ஆரம்பித்தோன்னு சுருங்கும். இது சுருங்கும் இல்லையா? முன்னாடி கண்ணாடியில் பார்த்து பார்த்து ரசித்த உடம்பு தான் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடியில் இப்படி பார்த்து, அப்படி பார்த்து, இப்படி பார்த்து, என்னவோ வர வர நம்ம அழகு கூடிக்கிட்டே போகுது. என்னென்ன 5 கண்டத்தில் கண்ணாடி பார்க்குற ஒரே ஜீவன் இந்த மனுஷ ஜீவன் மட்டும்தான். வேற எதுவும் பார்க்காது. அழகாக இருக்கிற மயில் பார்க்காது, ஒன்றும் பார்க்காது. இவன் தான் அந்த கண்ணாடியை பார்த்து 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 இல்லையா, அது தேஞ்சு போச்சு. விடக்கினை ஓம்பி வெறும் தசை பிண்டண்டான்னார். இந்த உடம்பு சுகத்துக்காக என்ன பண்ணுறோம்? எவ்வளவு சௌரியம் பண்ணிக்கிறோம், அவ்வளவு சௌரியம் பண்ணுறோம் இந்த உடம்புக்கு. நாம் சௌரியமாக இருக்கிறதுக்காக மற்றவங்க சௌரியத்தை கூட கவலைப்படாமல் நம்ம சௌரியமாக இந்த உடம்பு சுகமாக இருக்கணும். இங்கே எல்லாம் ஃபேனாக ஓடுது, ஏசி இருந்தால் தான் இப்போ கேட்குது, இல்லைன்னா கேட்க மாட்டேங்குது. உடம்பு கேட்குது, ஏசி இல்லையா அப்படின்னு கேட்குது.
அது மாதிரி இந்த உடம்பு எல்லா சுகமும் நல்லா பஞ்சு மெத்த. சாதாரண தலைவாணி வச்சா பத்தாது, ஒரு அடி உயரத்துக்கு தலைவாணி படுக்க வாட்டிலையே அதில் வச்சு படுக்கணும். உடம்பு சுகம் கேட்குது. சாமி சொல்கிறாங்க, விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி. வினை பெருக்குதல்னு சொன்னது ஆகாமியத்தை சொல்லுகிறார். விருப்பு வெறுப்பை பெருக்கி கொண்டே இருத்தல். எதை எடுத்தாலும் இது பிடிக்கும், இது பிடிக்காது, அவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் நட்பு, இவர் பகை, இவர் எனக்கு ரொம்ப பிடித்தவர், இவர் எனக்கு பிடிக்காதவர், இப்படி எதில் பார்த்தாலும் நமக்கு டிஸ்கிரிமினேஷன். யோசனை பண்ணி பாருங்க. நாம் ஒரு ஒரு லிஸ்ட்டு போடுவோப்பா, ராத்திரி போனவுடனே ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, இப்படி இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, நமக்கு பிடித்தவை நமக்கு பிடிக்காதவை அப்படின்னு போடுங்க. நமக்கு பிடித்தவை அதில் முதல்ல பேர், நமக்கு பிடிக்காதவை அதுலேயும் 1-2 பேர் எழுது. தனியாக உட்காந்து எழுதுங்க, ரூமில் உட்காந்து யாரும் பார்க்காதபடிக்கு எழுதி பாருங்க. நமக்கு பிடித்தவை, இந்த பக்கத்தில் நமக்கு பிடிக்காதவை. என்ன நமக்கு பிடிக்காதவன்ல முதல்ல மாமியார் வருவாங்க, அதனால் அது பார்த்துட்டா சிக்கலாகி போயிடும். அதனால் பிடிக்காதவர் பிடித்தவர் அப்படின்னு லிஸ்ட்டை போட்டு பாருங்கள். அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பத்தாது. உணவுலேயே எத்தனை பிடிக்கும் எத்தனை பிடிக்காதுன்னு இருக்குது, மனிதர்களில் எத்தனை பிடிக்கும் எத்தனை பிடிக்காதுன்னு இருக்குது, சூழ்நிலையில் எத்தனை பிடிக்கும் எத்தனை பிடிக்காதுன்னு இருக்குது. இத்தனை வேறுபாடுகளையும் கடந்து நடுவு நிலையிலே நிற்பது தான் பொது, அதுதான் சைவம். வேறுபாடுகளை கடந்து தராசு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தராசில் எத்தனை தட்டு இருக்கும்? 2 தட்டு இருக்கும். ஒரு தட்டில் பொருள், இன்னொரு தட்டில் வெயிட்டு. இப்போ இந்த பக்கம் தட்டு தூக்குச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் வெயிட்டு ஜாஸ்தின்னு அர்த்தம். இது கீழே போயிடுச்சு, வெயிட்டு ஜாஸ்தி. இப்போ இந்த பக்கம் வெயிட்டு ஜாஸ்தின்னா இது மேலே போயிடுச்சுன்னா இது வெயிட்டு ஜாஸ்தி. எந்த பக்கம் வெயிட்டு கூட இருக்கோ அந்த பக்கம் முள் போயிடும். இப்படி இப்படி நிற்கிற முள் வெயிட்டு கீழே இறங்கணுன்னு இப்படி போயிடும், வெயிட்டு ஜாஸ்தி. அந்த பக்கம் வெயிட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்படி திரும்பும். இந்த முள் நடுமுள் என்ன பண்ணும்? எந்த பக்கம் ஜாஸ்தியோ. இப்போ இந்த பக்கம் இன்பம் ஜாஸ்தியாக இருந்தது, நடுவில் இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம்? நாம் தான் நடுமுள். நாம் என்ன பண்ணுவோம்? இன்பம் ஜாஸ்தியான இன்பத்தை நோக்கி போவோம், துன்பம் ஜாஸ்தியான முள் எந்த பக்கம் போவோம்? எந்த பக்கம் போவோம்? அந்த பக்கம் போவோம், இன்பத்தை. இப்போ இன்பம் ஜாஸ்தியான இன்ப பக்கம், துன்பம் ஜாஸ்தியாக போனால் துன்பம் பக்கம், நட்பு ஜாஸ்தியானா நட்பு பக்கம், பகை ஜாஸ்தியானா பகை பக்கம். இப்படி இந்த முள் ஒரு இடத்துல இல்லாமல் மாறி மாறிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த முள்ளுக்கு மேலே ஒரு இன்னொரு முள் இப்படி இருக்கும். தராசில் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு முள் இருக்கும், அது ஆடாத முள், இது ஆடுகிற முள். ஆடாமல் மேலே ஒரு முள் இருக்கும், ஆடுகிற முள் ஒன்று இருக்கும். ஆடுகிற முள்ளு தான் ஆன்மா, ஆடாமல் மேலே நிற்கிற முள்ளு தான் சிவம். இது 2 பக்கமும் பார்க்காம ஆடுகிற முள்ளு சிவத்தையே நோக்கி நின்றுச்சின்னு வச்சுங்க, அப்போ தான் சமநிலை. அதுதான் எரிவினை ஒப்பு தரஸ். இப்போ நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கமாக பார்க்காம சிவத்தையே பார்க்கணும். வெம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தும்பினை தூர்த்து. தும்பினை தூர்த்துன்னு, தும்புன்னா குழி, தும்புனா குழி, தூர்த்துக்கிட்டே இருக்கிறோம். போட்டு போட்டு குழி வந்தால் என்ன பண்ணுவோம்? தூக்கிறதுக்கு என்னம்மா பண்ணுவோம்? ஒரு குழி இருக்கு, அதை தூர்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? மண்ணை அள்ளி கொட்டுவோம், மண்ணை அள்ளி கொட்டி தூர்க்க வைப்போம். அப்படி தானே செய்வோம். இங்கே ஒரு குழி இருக்கு, உள்ளே கொட்டி கொட்டி தூக்குறோம், உள்ளே கொட்டி கொட்டி தூக்குறோம். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை தூர்க்கிறோம். தூருத நான் 3 ஏதோ எதேச்சையாக சொல்லி வச்சேன், நடுவுலையும் உண்டு. இப்படி உள்ளே போட்டு 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 அது தூர்க்குதா? அது ரொம்பவே மாட்டேங்குது. தும்பினை தூர்த்து. எவ்வளவு சர்க்காஸ்டிக்காக, எவ்வளவு இதாக சொல்கிறாரு பாருங்க. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வீணா அப்படின்னு சொல்லாமல் தும்பினை தூர்த்துன்னார். வேம்பினை பேசி விடக்கினை ஒம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்து அங்கோர் சுற்றம்
அங்கு ஒரு சுற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள், பலமான உறவுகள். எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை, என் சுற்றம் இருக்கிறது இல்லையா, என் சுற்றம் இருக்கிறது. எனக்கு ஏன்னு சொன்னால் 20 பேர் வருவான், ஆன்னு சொன்னால் 50 பேர் வருவான், அத்தனை பேரும் எனக்கு சுற்றம் இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய சுற்றத்தை உடையவன் நான் என்று சொல்லி இருக்கின்ற அன்பர்களே, சாமி சொல்றார், கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்களா? சுற்றம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறதாக கருதி கொள்ளுகிறீர்களே, நாம் கிளம்பும் போது அந்த சுற்றத்தில் யாராவது ஒருத்தர் கூட வருவாங்களா? டேய் கூப்பிட்ற மாதிரி இருக்குடா, கிளம்ப வண்டி இருக்கும் போல இருக்கு, நீ வரியா அப்படின்னு கூட கேட்டால் பத்திரமா போயிட்டு வாங்க, கூட வரேம்மான, பத்திரமா போயிட்டு வாங்க, அங்கே போயாவது ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவானே தவிர யாராவது கூட வர முடியும்? எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், போகும்போது எப்படி போக முடியும்? சுற்றம் என்ன செய்யும்? சுற்றம் என்ன செய்யும்? எத்தாயரு எத்தந்தையரு எவர் சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம். அப்பர் சுவாமி திருவனைக்காவலில் பாடுகிறார் திருத்தாண்டகத்தில். எத்தாயர் எத்தந்தையர் ஏவர் சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம், செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். சிறு விறகு என்னம்மா? சிறு விறகு, சிறு விறகு என்னது? சிறு விறகு சத்தமா சொல்லுங்க. கொல்லி. என்னது? கொல்லி. கொல்லி இல்ல, அது பண்ணு. குண்டுல நான் போடக்கூடாது, என்ன நான் பொண்ணு உள்ளுன்னு போடணும் இல்லையா? கொல்லி. கொல்லி கொல்லி வச்சுட்டு போறேன்னு அந்த கொல்லி, அது சிறு விறகுங்கிற. சிறு விறகால் தீமூட்டி செல்லா நிற்பர். இறந்து படுகிற காலத்திலே யார் நமக்கு துணையாக வருவார்கள்? ஆகையினாலே நாம் இந்த சுற்றத்தை பெரிதும் என்று நினைத்து கொண்டு இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்று சொல்லுகிறார். இதுதான் அவர் சொல்ல போகிற முதல் மெசேஜ். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான். நீ இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாயே, நீ செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு என்ன தெரியுமா? ஆம்பலம் பூம்பொய்கை, ஆம்பல் பூ, ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ் சாம்பலை பூசி. திருவாரூர் பெருமானுடைய திருப்பெயரை சொல்லி அவருடைய திரு உருவத்தை கண்டு அவருடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருவடியின் கீழ் இருந்து நீ இத்தனையும் செய்கிறாய். வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்து ஆங்கோர் சுற்றம் துணையென கொண்டீர். இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறீர். அத்தனையும் செய்யறதுல எந்த பயனும் கிடையாது. நான் சொல்ற ஒன்று செய்ய. ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ். அவனுடைய திருவடியின் கீழ் என்று சொன்னால் நாம் எதை செய்தாலும் திருவருளால் செய்கின்றோம் என்கிற எண்ணத்திலே செய்ய வேண்டும். அதுதான் அடிநிழற்கீழ்னு அர்த்தம். திருவடி கீழே இருக்கணும்னா சாமி நான் எங்கே தேடிட்டு போகிறது ஒரு திருவடி என்ன இல்லை. அதுக்கு என்ன பொருள்னா, நான் எதை செய்தாலும் திருவருளினால் செய்கின்றேன். இறைவனை வணங்குவது கூட நாம் திருவருளினால் இருந்தால்தான் நம்ம இறைவனை செய்ய முடியும். தன்னை நினைய தருவானை நம்பியாண்டார் நம்பி 11ஆம் திருமுறை. தன்னை நினைய தருவானை, அவன் தன்னை நினைக்கணும்னு தந்தா தான் நமக்கு அவன் நினைப்பு வருமே தவிர அவன் வான்னு சொல்லாம இங்கே நாம் வர முடியாது. பெருமான் வா என்று சொல்ல வேண்டும். வா என்று சொல்க என்று கேட்கிறார். வா என்று சொல்வாய். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறைகுறை சிவனி. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய்.
வருக என்று அருள் புரியாயே. வான்னு சொல்லுப்பாங்கிறார். முன்ன ஒரு தடவை சொன்னியே, என்ன ஒரு தடவை சொன்ன வான்னு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டு வண்ணப்பணித்தன்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றூதாயி கோத்தும்பி. நான் பாடி குதிரை வாங்க தானப்பா போயிட்டு இருந்தேன், நீ வான்னு கூப்பிட்டதுனால தானே நான் உள்ள வந்தேன். இல்லாட்டி நான் பாடி குதிரை வாங்கி போயிட்டு நான் பாடிக்கு திரும்பி போயிருப்பேன். எத்தனையோ அரசு வேலைகளை செய்து கொண்டு தான் இருந்தேன். அப்ப நீ வான்னு சொன்ன அந்த திருப்பெருந்துறைக்கு வந்த பொழுது வா என்ற வான் கருணை, சுவாமி வான்னு சொல்லணும், அப்பதான் வர முடியும். இங்கே நீங்க வந்திருக்கீங்களே, எப்படி வந்திருக்கிறீங்க? உங்க எல்லாரையுமே சிவபெருமான் வான்னு கூப்பிட்டாரு, அதனால இங்க வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து ஆளாளுக்கு அங்கங்க விட்டுருப்பீங்க. எந்த இடத்துக்கு வருதா இருந்தாலும் பெருமானுடைய கருணை வா அப்படின்னு சொன்னாதான் நாம வர முடியும். நாம வந்தோன்னு எண்ணி விட வேண்டாம். அதை சொல்லுகிறார். அந்த திருவடியின் கீழ்ங்கிறார். ஆரூர் அமர்ந்தான் திருவடி கீழ், திருவடியின் இடர்கீழ் என்ன செய்யணுமா? ஆரூர் அமர்ந்தான் திருவடியின் இடர்கீழ் என்ன செய்யணும்னார்? சாம்பரை பூசி திருநீரை பூசிக்கொள்ளுக, திருநீரை பூசிக்கொள்ளுக. சலம் இன்றி ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒரு சிவனடியாருக்கு மிகவும் தேவையான ஒரு குணம் என்ன என்று கேட்டால், சலம் இன்றி கோபம் இல்லாமல் இருத்தல். கோபப்படக்கூடாது. சலம் இன்றினார். சாம்பரை பூசி சலம் இன்றி, சலம் இல்லாமல் தொழுது உய்மின்களே. சாம்பரை பூசி சலமின்றி தொழுது உய்மின்களே. சிவபெருமானுடைய திருவடி நீடற்கீழ் இருந்து எல்லாம் பெருமானுடைய திருவருளால் நிகழ்கிறது என்று நீர் நித்தலும் நிறைய நீர் பூசி பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் பக்தியோடு இருத்தல் வேண்டும். சிவபெருமானுக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தும்பினை தூர்த்து அங்கோர் சுற்றம் துணை என்று கருதி தொண்டீர் நீங்கள் அவ்வாறு செய்யாமல் என்ன செய்ய வேண்டும்? சாம்பரை பூசி திருநீற்றை நெற்றி நிறைய பூசிக்கொண்டு, அந்த நெற்றி நிறைய பூசிக்கொண்ட திருநீற்றினாலே சிவாய நம என்று திருவாய்ப்பொலிய சிவாய நம என்று திருநீர் நீர் அணிகிற பொழுது, திருநீர் அணிகிற பொழுது பெருமானுடைய அந்த திருவருளை நினைந்து பார்த்து நான் சிவனுக்கு அடிமை என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் அதனை அணிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நீர் அணிதல் என்று சொல்லுகிற பொழுது, அந்த நீர் அணிகிற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சலம் என்று சொல்லக்கூடிய சலமோடு, சலம்னு அந்த இடத்துல சலம்ங்கிறது நீரை குறிக்கிறது. இந்த இடத்துல சலங்காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் என்று கந்தரலங்காரத்தில் சாமி கொடுப்பார். அதில் சலம் என்பது பகை என்கிற பொருளிலே வரும். சலம் என்பது கோபம், பகை என்கிற அந்த நிலையை குறிக்கும். எனவே நீர் பூசுகிறவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, பகை நட்பு இருத்தல் கூடாது. அந்த நீர் பூசுகிறவர்களுக்கு அப்படி பூசிக்கொண்டு பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு நாம் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய் மீன்களே, தொண்டு பட்டு உய்மின்களே. சாம்பரை பூசி சலம் இன்றி தொண்டு பட்டு உய்மின்களே. தொண்டு செய்தல் வேண்டும். எனவே பெருமானுடைய கருணையை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு முதலிலே தேவை, நம்மால் இந்த உடம்பை கொண்டு என்ன தொண்டு செய்ய முடியுமோ அந்த தொண்டினை செய்ய வேண்டும். என்ன தொண்டு வேணாலும் செய்யலாம், எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு தொண்டு செய்யணும். அது இந்த உடம்பை கொண்டு செய்யணும். தொண்டு உடம்பை கொண்டு தொண்டு செய்தல் வேண்டும். அந்த தொண்டு செய்தல் என்பதுதான் முதலாக சிவநெறிக்குள்ளே நுழைகிறவர்களுக்கு
கிடைக்கக்கூடிய அனுமதியாக விளங்குகிறது. அதனால தான் நம்ம தவம் என்பதை எதை சொல்லுவோம்? சரியையிலே தொடங்குவதைத்தான் தவம் என்று சொல்லுவோம். ஆகையினாலே அப்பர் சுவாமிகள் சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி, தொண்டு செய்தால் என்ன நிகழும் என்று கேட்டால், சரியையினாலே நிகழ்வது உடல் தூய்மை அடைகிறது. சரியை செய்கிறவர்களுக்கு இந்த உடம்பானது தூய்மை அடைகிறது என்பது தான் சுவாமியினுடைய மிகப்பெரிய அந்த ஒரு செய்தியாக இதிலே விளங்குகிறது. அடுத்ததாக ஒரு சாமியை சொல்லுகிறார், பூம்பல பூம்படிவகலம் பூம்படிவகலம் பொற்படிவகலம் என்பவற்றில் படிவகலம் ஆகிலும். சாமிக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது திருக்கோயில்களில் பார்த்துருக்கோம், நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணுகிறோம். படிமகலம்னு பேர் அதுக்கு. படிமத்திற்கு அணிகள் பூட்டுவது. படிமம் என்று சொன்னால் திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு படிமம் என்று பெயர். சாமி சொல்லுகிறார், திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் அதற்கு நாம் அலங்காரம் பண்ணுகிற பொழுது எதை வைத்து கொண்டு அலங்காரம் பண்ணுகிறோம்? நிறைய நகைகளை பூட்டுவார்கள். திருவாரூர் தியாகராஜருடைய அலங்காரத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலங்கிறவங்க கை தூக்குங்க. என்னவது சரியா கேட்கலையா? நான் என்ன கேட்ட கேள்வி? திருவாரூர் தியாகராஜர் அலங்காரத்தை காணாதவர்கள், அடடா காணாத கண்ணென்ன கண்ணே பார்த்துண்ணுமே திருவாரூர் தியாகராஜர் அலங்காரத்தை. அவ்வளோ ஒரு அற்புதமான அலங்காரம். கண்ணால் தான் காண முடியுமே தவிர சொல்லால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அலங்காரம் அற்புதமாக இருக்கும். அதனால் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறதில்ல, பார்த்து தெரிஞ்சுக்க. அந்த அலங்காரம், அந்த அலங்காரத்தில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கும்? எது முக்கியமாக இருக்கும்னு கேட்டால் நகைகள், அடுத்தது பூக்கள். இந்த பூ பாலை சரம் எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பார்கள். பொற்படிமகலம் பூம்படிமகலம். படிமகலம், கலம்னா புண்ணர்த்தம், படிமத்திற்கு செய்யப்படுகிறது. அது பூவினாலும் செய்வார்கள், பொண்ணுனாலையும் செய்வார்கள், அணிகளினாலே செய்வார். பூம்படிமகலம் பொற்படிமகலம் என்பனவற்றுள். இப்படி பெருமானுக்கு அலங்காரம் செய்வதில் நாம் பார்க்கிற பொழுது அவருக்கு சாமிக்கு என்னென்ன அலங்காரம் வேணும்னு பார்த்து 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 அவருக்கு பூவினாலேயே அலங்காரம். அதுவும் இந்த திருவாரூர் தியாகராஜருக்கு செய்கிற பூ அலங்காரம் இருக்கு பாருங்க. இந்த காதில் ஒன்று போடுவாங்க, அதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? தோடு. போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? தோடு. இது அடுத்த நாள் வந்து வாங்கிப்பாங்க, ரொம்ப விஐபிசி கொடுப்பாங்க. தோடு நல்லா பெருசாக இருக்கும், 2 பெருசாக போட்டிருப்பார் சாமி. தோடே அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த சைஸுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா வீட்டுக்காரர் ஏழை ஆகிடுவார். ஆமாம், அவ்வளோ பெருசாக இருக்கும் தோடு. மாலை அலங்காரம், அத்தனை அலங்காரம். நகைகள் பார்த்திங்கன்னா மார்பு நிறைய தேர்ந்தெடுத்த நகைகள், அவ்வளோ அழகா. ஆரூர் பெருமானுக்கு அந்த அலங்காரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. தேர்ந்தெடுத்து பார்த்து 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 ஒரு அடியார் பார்க்குறார், சாமிக்கு ரெட்டவடை சங்கிலி போட்டால் நல்லா இருக்காது, 4 வடத்தில் சங்கிலி பெருசாக போட்டால் நல்லா இருக்கும். ஒரு அடியார் என்ன பண்ணுறார், 4 வடத்தில் சங்கிலி செஞ்சு கொண்டு வந்து பெருமானுக்கு அழகாக அணிவிக்கிறார். ஒருத்தர் சொல்லுகிறார், அம்பாளுக்கு வைரம் மூக்குத்தி போட்டால் நல்லா இருக்கும். மீஞ்சூர்னு ஒரு ஊரில் அம்பாளுக்கு வந்து கொலுசு போடுறது. முதல்ல ஒருத்தர் கொலுசு போட வருகிற பொழுது காலில் போட முடியாதுன்னு சொல்லிட்டாராம் ஐயர். கடைசியில் பார்த்தா கனவுல வந்து அவருக்கு சொன்னால் அது உள்ள நுழையிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு தொலை இருந்திருக்குது. அது வழியாக போட்டு தான் கொலுசு போடுறேன். ஆக அது சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்த்து பார்த்து அடியார்கள் பார்க்குற பொழுது பெருமானுக்கு நல்ல பெரிய மாலையாக போடணும். இப்போ உற்சவத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே உற்சவத்தில், அப்புறம் வந்து மயிலை கபாலீஸ்வரர் கோயில் உற்சவத்தில் சாமிக்கு நல்ல இவ்வளவு அகலம் இருக்கும் மாலை.
அந்த மாலைக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, மாலையோட அகலம் 1 அடி, 3/4 அடி, 1.5 அடி அப்படின்னுட்டு தான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அவ்வளோ அகலம் இருக்கும் அந்த மாலை. அப்படி கோத்து, சம்பங்கியை கோத்து, மல்லிகை கோத்து, இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை சொல்லி வாங்குவோம். அடியார்கள் விருப்பத்துக்கு பூவிலையும் அணிகலன்கள்னாலையும் அலங்காரம் பண்ணுறாங்க. நாவுக்கரசர் சொல்கிறாரு, பூம்படிமகலம் பொற்படிமகலம் என்பவற்றுள் படிமகலம் ஆகிலும், அதில் என்ன இப்போ பூ போட்டாலும் சரி, இல்லை பொண்ணு வைக்க முடியல, இப்போ நம்ம வீட்டில் அதில் அலங்காரம் பண்ணுறோம், பொண்ணு வைக்க முடியல, அப்போ என்ன பண்ணுறோம்? பூ வைக்கிறோம். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம். பொண்ணு வைக்கிற இடத்துல இல்லை, பூவை தான் வைப்போம், பொண்ணை எங்கே வைக்க போகிறோம் அப்படி சொல்லிக்கிறது. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது, பூவை வைக்கிறோம் நம்ம. அது சரின்ட்டு அதை அங்கே வைக்கிறோம், அவர் ஏற்றுக்கிறார். பூம்படிமகலம், பூவினாலே அலங்காரம் பூண்கள். பொன்படிமகலம், பொன்னினாலே அணிகலன்கள். பூம்படிமகலம் பொன்படிமகலம் என்பவற்றுள் படிமகலம். இந்த ரெண்டில் எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். ஆகிலும் ஆனாலும் கூட என்னைக்காவது ஒரு நாள், சாமி கேட்குறாருங்க, நான் கேட்கல, சாமி கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பிடிச்ச அந்த மாலையும் உனக்கு பிடிச்சதையும் நீ போட்டுக்கிட்டு இருக்கிறிய, உனக்கு பிடிச்சது இல்லையா, உனக்கு பிடிச்சதை போட்டுட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆரூர் பெருமாட்ட, சாமி உங்களுக்கு எது பிடிக்கும் அதை நான் போடுறேன்னு கேட்டிருப்பியான்னு கேட்டார். நீ உனக்கு பிடிச்சதை தானே போட்டுக்கிட்டு இருக்கிற, பூவை போடுற, நகையை போடுற, நீ அவர்கிட்ட கேட்டிருப்பியா? படிமகலமாயிலும் ஆரூர் இனிதமர்ந்தார், திருவாரூரில் இனிதாக அமர்ந்து கொண்டு இருக்கிறாரே அந்த தியாகேச பெருமான், அவரை தாம் படிமகலம் வேண்டுவரேல், அவர் உண்மையிலேயே எனக்கு நீ என்ன அணி போட வேண்டும், எப்படிப்பட்ட அணி போட வேண்டும் என்று அவர் தன் விருப்பத்தை தெரிவிப்பாரே. ஆனால் அவர் என்ன கேட்பார் தெரியுமா? தமிழ் மாலைகள் எனும் படிமகலம் கேட்பார். சொல்றார், இதையா கேட்பார்? வேண்டுவரேல், நீ மட்டும் கேட்டிருந்தேன்னு வச்சுக்க, நீ கேட்காமையே எல்லாத்தையும் இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு இருக்கிற இல்லையா? வீட்டில் வீட்டுக்காரம்மா கூட இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்குன்னு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளாவது வீட்டுக்காரர் உங்களுக்கு எதுங்க பிடிக்கும்னு கேட்க மாட்டாங்க. வெளிநாட்டில் சொல்கிறேன், இங்கே இல்லை இல்லையா? வீட்டுக்காரம்மா என்ன நினைப்பாங்க, தனக்கு பிடிக்குதுன்னா வீட்டுக்காரருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு பிடிக்கணும்னா சாமிக்கும் பிடிக்கணும் இந்த பூ அலங்காரம் இதுன்னு. என்னைக்காவது ஒரு நாள் சாமியை கட்டினா, ஆரூர் தமக்கு வேண்டுவர் படிமகலம் வேண்டுவரேல் தமிழ் மாலைகள் நாம் படிமகலம் செய்யும். நாம அந்த தமிழ் மாலைகளை அவருக்கு விருப்பமானது அதுதான். நீ இந்த பூவில் அலங்காரம் பண்ணாலும் சரி, நீ பொண்ணில் அலங்காரம் செய்தாலும் சரி, நீ அவருக்கு முன்பாக இருந்து தமிழ் மாலைகளால நீ அந்த அணிகலன்களாக, தமிழ் பாமாலைகளாக அவருக்கு நீ சூட்டுவாயே. ஆனால் மடநெஞ்சமே, அதை காட்டிலும் திருவாரூர் பெருமானை மகிழ்விக்க வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த பாடலில் அற்புதமா சொல்லுகிறார். அப்ப சாமிக்கு முன்னாடி போய் நின்னா என்ன செய்யணும்? ஆமா, அதனால தொண்டு செய்யணும், சாமிக்கு முன்னால போய் நின்று தேவாரம் பாடணும். இந்த ரெண்டையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு திருநாவுக்கரசு சொல்லுகிற சாமிகள் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரில, எப்படியோ நமக்கு திருமுறை தெரிஞ்சு போச்சு, எப்படியோ பதிகம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு அச்சமில்லை, பயமில்லை என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.